முன்னோர்கள் நமக்கு அளித்த கொடை. அந்த மூலிகளை கொண்டு நம் நோய்களை நாம் எவ்வாறு தீர்க்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலை வாழ நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய நலமான காலை வணக்கங்கள். பொதுவாக பார்த்திங்கன்னா இன்றைக்கு நிறைய குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பார்க்குறோம். குழந்தைகள் சரியாக பேசுறதில்ல, குழந்தைகளுடைய புத்தி கூர்மை குறைவாக இருக்கிறது, குழந்தைகள் அதிகமாக ஒரு இடத்தில் உட்கார்ந்து படிப்பதில்லை, உட்காருவதில்லை, முகத்தை பார்த்து பேசுவது இல்லை, அதே போல் பேரை சொல்லி கூப்பிடும்போது திரும்பி பார்ப்பது இல்லை அப்படிங்கிற நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இன்றைக்கி வர்றதை நம்ம பார்க்குறோம். அப்புறம் அந்த குழந்தைகளை பரிசோதனை செய்து பார்க்கும்போது அவர்களுக்கு ஏஎஸ்டின்னு சொல்லக்கூடிய ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர்னு சொல்லக்கூடிய மதி இறுக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பதாகவோ, அல்லது ஏடிஹெச்டின்னு சொல்லக்கூடிய பிரச்சனையோ, அல்லது ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனையோ இருக்கிறத பார்க்குறோம். இந்த பிரச்சனைகள்லாம் சமீப காலத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனையோ அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் கிடையாது. ஆயுர்வேத மருத்துவத்தில் 5000 வருடங்களுக்கு முன்பே குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற இந்த ஆட்டிசம் சம்பந்தப்பட்ட, ஏடிஹெச்டி சம்பந்தப்பட்ட, ஹைப்பர் ஆக்டிவ் சம்பந்தப்பட்ட, ஏன் செரிப்ரல் பால்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பற்றியும், அவை ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன, அவற்றை எவ்வாறு குணமாக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி நிறைய குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான காரணங்கள், அது குணமாக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிற குறிப்புகள் வரும்போது, இந்த பிரச்சனைகளை குணமாக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்துகளில் ஒன்று எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ருத்ராட்சம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். எல்லாம் கழுத்தில் கட்டி தொங்க போட்டுட்ருக்கோம் இல்லையா, ருத்ராட்சம். அதுதான் இன்றைக்கு ஆட்டிசம் நோயை குணப்படுத்துவதற்கும், குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற புத்தி கூர்மை சம்பந்தப்பட்ட அறிவு சார்ந்த விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய விஷயங்களை குணப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த ஒரு மருந்தாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். வட இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா அந்த ருத்ராட்சத்தை மருந்தாக பயன்படுத்துகின்ற வழக்கம் மிக மிக அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். தென்னிந்தியாவில் மிக மிக குறைவாக தான் இருக்கிறத பார்க்குறோம். காரணம் நமக்கு கிடைக்காமல் போகின்ற ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த ருத்ராட்சம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய மரம். எப்படி வேப்ப மரங்கள், ஆலமரங்கள் இருக்கும், அந்த மாதிரி வளரக்கூடிய ஒரு மரம். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய காய், அந்த காய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய விதை தான் அந்த ருத்ராட்சமாக இருக்கிறத பார்க்குறோம். ஒரு முகமோ பல முகமோ, 2 முகமோ 10 முகமோ 11 முகமோ எப்படி இருந்தாலும் மருத்துவ ரீதியாக பார்க்கும்போது எல்லா ருத்ராட்சத்திற்கும் ஒரே குணம் தான் இருக்கிறத பார்க்க முடிகிறது. என்னதான் ஸ்பிரிச்சுவலாக சொல்லும்போது ஒரு முகம் போட்டால் நல்லது, 5 முகம் போட்டால் நல்லதுன்னு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட, எல்லா ருத்ராட்சமும் பார்த்திங்கன்னா மருத்துவ ரீதியாக உட்கொள்ளும் போது ஒரே வகையான குணத்தை தான் கொடுக்கறத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இந்த ஆட்டிசம் சம்பந்தப்பட்ட குழந்தைகள் இருக்கும்போது குறிப்பாக பேச்சு சரியாக வராமல் ஒரு வார்த்தை 2 வார்த்தை மட்டும் பேசுகின்ற குழந்தைகளுடைய பேச்சு திறனை அதிகப்படுத்தக்கூடிய சக்தி இந்த ருத்ராட்சத்திற்கு உண்டு. நாட்டு மருந்து கடைகளில் நீங்கள் கேட்டிங்கன்னா ருத்ராட்சம் கிலோ கணக்கிலேயே கிடைக்கும். ஒரு கிலோ 500 அல்லது 1000 ரூபாய் இருக்கும்னு வச்சுங்களேன். இந்த ருத்ராட்சத்தை நீங்கள் நல்லா வாங்கிட்டு வீட்டில் ஒரு பெரிய வாளியில் நிறைய வெந்நீர் எடுத்து அதில் இந்த ருத்ராட்சத்தை போட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. விட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தூசுக்கள் எல்லாமே போய் அந்த ருத்ராட்சம் ரொம்ப வெளிர் நிறமாக மாறுறதை நம்ம பார்க்கலாம். அப்புறம் அந்த ருத்ராட்சத்தெல்லாம் எடுத்து நன்றாக ஒரு வெண்மையான துணியில் இட்டு வெயிலில் நன்றாக ஒரு 4 அல்லது 5 நாட்கள் உலர வைங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து மிக்சரில் போட்டு நல்லா அரைச்சிங்கன்னா, எப்படி மஞ்சள் அரைக்கக்கூடிய பிளேடு இருக்கோ அந்த மாதிரி ஒரு பிளேடில் போட்டு நல்லா அரைச்சிங்கன்னா இந்த ருத்ராட்சம் நல்லா சூரணமாகிறத நம்ம பார்க்க முடியும். அந்த சூரணங்களை அப்படியே எடுத்து ஒரு வெண்மை நிறமான துணியில் போட்டு நன்றாக அதை சலித்து, அந்த சலித்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணம் இருக்குல்லையே, அந்த சூரணத்தை குழந்தைகளுக்கு ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து, ஒரு தேக்கரண்டி நெய், ஒரு தேக்கரண்டி தேன், அதில் ஒரு தேக்கரண்டி இதை போட்டு நன்றாக கலந்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு கொடுத்து பாருங்கள். ஒரு 3 மாத காலத்திலேயே அந்த குழந்தைகளுடைய பேசக்கூடிய திறன், சரியாக பேசாமல் இருக்கக்கூடிய குழந்தைகள் கொஞ்சம் ஸ்பஷ்டமாக பேசக்கூடிய திறன், இதெல்லாம் படிப்படியாக முன்னேற்றம் அடைகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற அறிவு சார்ந்த பிரச்சனைகள், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சில சமூகம் சார்ந்த சில பிரச்சனைகள் ஏற்படும் போது அந்த குழந்தைகள் வெளிப்படுத்தக்கூடிய சில விஷயங்கள்லாம் படிப்படியாக குறைந்து அந்த குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும்
மனம் சார்ந்த ஆரோக்கியத்திலும் அறிவு சார்ந்த ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு நிறைய குழந்தைகள் பார்த்திங்கன்னா 100ல் கிட்டத்தட்ட 2 குழந்தைகள் ஆட்டிசத்தால் பாதிக்கப்படுறதை பார்க்குறோம். பேச்சு சரியாக வரல அப்படின்னு இருக்கும்போது நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், இந்த குழந்தை கொஞ்சம் லேட்டாக தான் பேசுவான் போல இருக்குது அப்படின்னு நினச்சிடுறோம். ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. அந்த குழந்தைகளுக்கு அறிவு சார்ந்த விஷயங்களில் மதியிறுக்கம் சம்மந்தப்பட்ட இரக்கம் சம்மந்தப்பட்ட விஷயம் இருந்தால் தான் அந்த குழந்தைகளுடைய பேச்சு ரொம்ப டிலே ஆகிறத பார்க்க முடியும். நிறைய குழந்தைகள் பார்த்திங்கன்னா நீங்கள் பேர் சொன்னால் கூட கூப்பிட்டா கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க. நம்ம கூப்பிட்றோம் அப்படின்னா சுத்தமாக திரும்பவே மாட்டாங்க, யாரையோ கூப்பிட்றாங்கன்னு நினச்சி நின்றுட்டுருப்பாங்க. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஒரு அறிகுறிகள் இருக்குன்னா உடனே மருத்துவரை சந்தித்து அந்த குழந்தைகளுக்கு ஆட்டிசம் இருக்கா அப்படிங்கிற ஒரு வேறுபாடை நம்ம செஞ்சுக்கணும். அதே போல் குழந்தைகள் ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க. ஈவன் நீங்கள் கிண்டர் கார்டன் அமிச்சா கூட பெரிய கம்ப்ளைண்ட் வரும், குழந்தை உட்கார மாட்டேங்கிறான், தனியாக தான் போய் நிற்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை. 3வது பார்த்திங்கன்னா குழந்தைகள் மற்றவர்கள் கூட பழக மாட்டாங்க. வீட்டிலையே பார்த்திங்கன்னா அம்மா அப்பா யாராவது ஒருத்தர் கூட தான், மற்றவங்க யார்கிட்டையுமே பேச மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி ஏற்படக்கூடிய குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குணப்படுத்தக்கூடிய, படிப்படியாக அறிகுறிகளை குறைத்து குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை, மனம் சார்ந்த ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான மருந்துகளில் ஒன்று இந்த ருத்ராட்சம். ஸோ நன்றாக அரைத்து சலித்து எடுக்கக்கூடிய சூரணம் ஒரே ஒரு தேக்கரண்டி எடுத்து அதில் சுத்தமான உருக்கப்பட்ட பசுனை ஒரு தேக்கரண்டி, அதே போல் நன்றாக சுத்தி செய்யப்பட்ட தேன், மலைத்தேனாக இருந்தால் ரொம்ப நல்லது, ஒரு தேக்கரண்டி எல்லாத்தையும் கலந்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்புன்னு அந்த குழந்தைக்கு கொடுக்க ஆரம்பித்தாலே உடலில் மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். 2வது பார்த்திங்கன்னா இன்றைக்கு நிறைய பேருக்கு மன அழுத்தம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறத பார்க்குறோம். வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளால் நம்ம அவதி விடுறோம். இந்த பிரச்சனைகள் ஏற்படும் போது அதற்கு முறையாக ஒரு தீர்வு காணுவதற்கு அப்படின்னும் போது இந்த EIQன்னு சொல்லக்கூடிய எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் தான் அதில் பண்ண முடியும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் ஒரு சின்ன பிரச்சனை வரும், உடனே வேலையை விட்டு வந்துடுவாங்க. வந்த பிறகு மீண்டும் வேலை கிடைக்காமல், குடும்பத்தை சமாளிக்க முடியாமல் நிறைய கஷ்டப்படுறதை நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறைத்து குணமாக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்துகளில் ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ருத்ராட்சம் தான். இந்த ருத்ராட்சத்தை ஒரு அரை டேபிள் ஸ்பூன், அதாவது ஒரு 3 கிராம் அளவுக்கு காலை எழுந்தவுடன் பாலில் கலந்து வெறும் வயிற்றிலும், அதே போல் இரவு படுக்கும்போது பாலில் கலந்து ஒரு வேளை அப்படிங்கிற மாதிரி ஒரு 100 நாட்கள் சாப்பிட்டு பாருங்கள். மன அழுத்தம், ஆங்ஸைட்டின்னு சொல்லக்கூடிய பதட்டங்கள், சிறு சிறு விஷயங்களுக்கு ஏற்படுகின்ற கோபங்கள் எல்லாம் குறைந்து உடலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். எனவே நேயர்களே, குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற பேச்சு வராமல் இருக்கக்கூடிய பிரச்சனை, சரியாக பேசாமல் இருத்தல், ஸ்பஷ்டமாக பேசாமல் இருத்தல், வாய் குழறுதல், தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதே போல் குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற ஆட்டிசம், ADHD, ஹைப்பர் ஆக்டிவ், மனது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பெரியவர்களுக்கு ஏற்படுகின்ற மன அழுத்தம், ஆங்ஸைட்டி டிஸார்டர், OCD, அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய, படிப்படியாக குணப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த மருந்துகளில் ஒன்று இந்த ருத்ராட்சம். இந்த ருத்ராட்சத்தை தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு அதில் நம்முடைய பங்களிப்பை நாம் எவ்வாறு அளிக்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நாம் விடியலிய வான நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். விருதுகளும் சர்ச்சைகளும் ஒன்றோடொன்று பிரிக்க முடியாதவை. காலமாக இது அப்படித்தான் இருந்து வந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். விருதுகள் கொடுக்கப்படுகிறவர்கள், விருதை கொடுப்பவர்கள், எந்த சமயத்தில் யாருக்கு விருது தரப்படுகிறது, யாருக்கு விருது மறுக்கப்படுகிறது, காலதாமதமாக தரப்படுகிற விருதுகள், பொருத்தமற்ற வகையில் தரப்படுகிற விருதுகள், அல்லது தவறுதலாக கொடுக்கப்படுகிற விருதுகள், மறுக்கப்படுகிற விருதுகள், ஏற்கப்படுகிற விருதுகள் என்று விருதுகளை ஒட்டி எத்தனை விதமான சர்ச்சைகளும் விவாதங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. ஏனென்று கேட்டால், விருதுகள் என்பவை ஒரு படைப்பாளியை, ஒரு கலைஞனை அவனுடைய காலத்தில் அங்கீகரிக்க வேண்டும், அவன் தொடர்ந்து இயங்குவதற்கான உத்வேகத்தை அவனுக்கு அளிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் விருதுகள் உருவாக்கப்படுகின்றன. ஒரு காலத்தில் இந்த விருதுகள் பணமுடிப்புகளாக புலவர்களுக்கும் கவிஞர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றன. இன்னொரு காலகட்டத்தில் நிலங்கள்
அது அவர்களுக்கு புலவர்களுக்கு மன்னர்களால் எழுதி கொடுக்கப்பட்டன. ஏனென்றால் எழுத்தை அல்லது மொழியை ஆதாரமாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் பிற வேலைகளில் ஈடுபட முடியாது என்பதற்காகவும் அவருடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும். எழுத்துதான் அவர்களுடைய தொழில். பாரதி சொல்வார் எமக்கு தொழில் கவிதை என்று. அப்படி கவிதையின் வழியாக இலக்கியத்தின் வழியாக தொழில்படக்கூடியவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக கடந்த காலங்களில் சமூகங்களில் பலவிதமான முயற்சிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. நம்முடைய காலத்தில் நிறுவனங்கள் அமைப்புகள் கொடுக்கக்கூடிய விருதுகள் தான் இன்றைக்கு படைப்பாளிகளுக்கு பெரும் ஊக்கமாக இருந்திருக்கின்றன. அந்த விருதுகள் கௌரவமான முறையில் வழங்கப்பட வேண்டும், கௌரவமிக்க அமைப்புகளால் கௌரவமிக்க மனிதர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பம். ஆனால் தொடர்ந்து தமிழகத்தில் வழங்கப்படுகிற பல விருதுகள் மிகப்பெரிய சர்ச்சைகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றன. அது தனியார் அமைப்புகள் வழங்கக்கூடிய விருதாக இருக்கலாம், அல்லது மிகப்பெரிய அரசு நிறுவனங்கள் வழங்கக்கூடிய விருதுகளாக இருக்கலாம். அவைகளெல்லாம் தொடர்ந்து சர்ச்சைகளுக்கு ஆட்படுவதை நாம் பார்க்கிறோம். அதற்கு முக்கியமான காரணம் அந்த விருது தேர்வுகளில் கடுமையான பாரபட்சங்கள் இருக்கின்றன. நியாயமற்ற முறையில் அந்த விருதுகள் தரப்படுகின்றன என்பது மட்டுமல்ல, சிலருக்கு அர்த்தமேற்ற வகையில் கூட அந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன என்பதனால்தான் அந்த விருதுகள் தொடர்பான விமர்சனங்கள் ஒவ்வொரு முறையும் கடுமையாக எழுகிறது. அப்படி பார்க்கப்படுகிற போது, ஒருவருக்கு விருது வழங்கப்படுகிற போது அதை ஒட்டி நடக்கிற சர்ச்சைகளுக்கு ஒரு பொருள் இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது கவிஞர் இன்குலாப்பிற்கு, புரட்சி கவிஞர் இன்குலாப்பிற்கு அவருடைய மறைவிற்கு பின் வழங்கப்பட்டது. சில மாதங்களுக்கு முன்பு தான் கவிஞர் இன்குலாப் அவர்கள் மறைந்தார்கள். தமிழகத்தினுடைய மிக முக்கியமான எழுச்சிமிக்க புரட்சிகரமான ஒரு கவிஞர். அதாவது புதிய சிந்தனைகளை அரசு நிறுவனங்களுக்கு எதிராக, அரசினுடைய ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக, மக்களுடைய போராட்டத்தின் குரலாக, மக்களுடைய ஒடுக்குமுறையினுடைய அந்த ஒரு வேதனையையும் அந்த கோபத்தையும் வெளிப்படுத்துகிற குரலாக கவிஞர் இன்குலாப் அவர்களுடைய குரல் இருந்தது. அவர் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கும் மேலாக அவருடைய இலக்கிய பணிகள் பறந்து கிடக்கின்றன. அவருடைய சமூக சிந்தனைகள், புரட்சிகர சிந்தனைகள் மிக ஆழமான உணர்வுகளை தட்டி எழுப்பியிருக்கின்றன. இன்குலாப் போன்ற கவிஞர்கள் எப்போதோ இந்த விருதுக்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவர் மறையும் வரை காத்திருந்து அதன் மறைவிற்கு பிறகு அந்த விருதை கொடுக்கிறார்கள். அவருடைய குடும்பத்தினர் இந்த விருதை ஏற்க மறுத்து விட்டார்கள். அவர்களுக்கு சொன்ன காரணம் என்பது, அரசு நிறுவனங்களுக்கு எதிராக தொடர்ந்து போராடிய கவிஞர் இன்குலாப் அரசு நிறுவனம் தரக்கூடிய ஒரு விருதை ஏற்க மாட்டார், அது அவர் இருந்திருந்தால் என்ன முடிவை எடுப்பாரோ அந்த முடிவைத்தான் நாங்களும் எடுக்கிறோம் என்று அவர்கள் இந்த விருதை ஏற்க மறுத்து விட்டார்கள். இந்த இடத்தில் அந்த குடும்பத்தினர்கள் சொன்ன காரணங்களையும் தாண்டி நாம் வேறு சில விஷயங்களை யோசிக்க வேண்டியிருக்கிறது. ஏன் நம்முடைய முக்கியமான கலைஞர்கள் இதுபோன்ற விருதுகளுக்கு புறக்கணிக்கப்படுகிறார்கள், அவருடைய வாழும் காலத்தில் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த மொழிக்கு ஒரு மிகப்பெரிய புத்துயிரை கொடுத்தவர்கள், இந்த நம்முடைய உரைநடையை மாற்றி அமைத்தவர்கள், நம்முடைய சிந்தனா முறையை மாற்றி அமைத்தவர்கள், தமிழினுடைய இலக்கிய வடிவத்தையே மாற்றியமைத்த கலைஞர்கள் கூட இந்த விருதுக்கு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக புதுமைப்பித்தனுக்கு அந்த விருது வழங்கப்பட்டதில்லை, சுந்தர ராமசாமிக்கு அந்த விருது வழங்கப்பட்டது கிடையாது. அதே போல் அந்த விருது என்பது இன்னும் பல படைப்புகளுக்கு, சுஜாதாவிற்கு அந்த விருது வழங்கப்பட்டது கிடையாது, மௌனிக்கு வழங்கப்பட்டது கிடையாது, பிரமிழுக்கு வழங்கப்பட்டது கிடையாது, ஞானக்கூத்தனுக்கு வழங்கப்பட்டது கிடையாது. இவர்களெல்லாம் அந்த விருதுக்கு பரிசீலிக்கப்படாமலேயே அவர்கள் மறைந்தும் போனார்கள். ஆனால் இவர்களெல்லாம் ஆற்றிய பங்களிப்பின் மூலமாக தான் இன்றைக்கு நவீன தமிழ் இலக்கியம் தலை நிமிர்ந்து நிற்கிறது. இவ்வளோ பெரிய புறக்கணிப்பு. அதற்கும் பிறகு கூட இப்பொழுது சமகாலத்தில் கூட மிக முக்கியமான படைப்பாளிகள் இருக்கிறார்கள், மிக முக்கியமான கவிஞர்கள் இருக்கிறார்கள். ஜெயமோகன் போன்றவர்கள், எஸ் ராமகிருஷ்ணன் போன்றவர்கள், இது போன்ற முதன்மையான படைப்பாளிகள் பிற மொழிகளில் அவருடைய மிக இளம் வயதிலேயே இந்த விருதுகளை பெற்று விடுகிறார்கள். அவருடைய 30 வயதுக்குள் பெற்று விடுகிறார்கள். மலையாளத்தில் அப்படி பல கவிஞர்கள், எழுத்தாளர்களை பார்த்திருக்கிறேன். அங்கு கிட்டத்தட்ட எல்லா முக்கியமான கவிஞர்களுமே சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார்கள். ஆனால் எப்பொழுதோ இங்கு அரசியல் சார்ந்த காரணங்களுக்காக, தனிப்பட்ட தொடர்புகளுக்காக இங்கு தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய விருது கமிட்டிகள் தங்களுடைய சொந்த விருப்புகளின் அடிப்படையில் சில பெயர்களை தேர்வு செய்கின்றன, அவற்றை பரிந்துரைக்கின்றன. இதன் காரணமாக மிக முக்கியமான ஆளுமைகள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறார்கள். ஒன்று, மிக காலதாமதமாக அவர்களுடைய ஒரு ஒரு சாதாரண படைப்பிற்கு கொடுக்க வேண்டுமே என்பதற்காக இந்த விருதுகள் கொடுக்கப்படுகின்றன, அல்லது விருதுகளே அவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. இது இங்கு சாகித்ய அகாடமி விருதில் மட்டுமல்ல, நீங்கள் பத்மஸ்ரீ, பத்மபூஷன் போன்ற விருதுகளில் கூட இதுதான் நடக்கிறது. பிரபல திரைப்பட பாடகி எஸ் ஜானகிக்கு பத்மஸ்ரீ வழங்கப்பட்ட போது அதை அவர் ஏற்க மறுத்துவிட்டார். இந்த விருதை நான் எப்போது பெற்றிருக்க வேண்டும், இது ஏன் இவ்வளவு தாமதமாக கொடுக்கிறீர்கள், என் மீது ஒரு பாரபட்சம் தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது, நான் ஏற்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். பொதுவாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு இத்தகைய ஒரு வேதனை, ஒரு வருத்தம் தொடர்ந்து இருக்கிறது. மத்திய அரசு இன்று கிடைக்கக்கூடிய விருதுகள், ஒன்று அது சரியான நேரத்தில் கொடுக்கப்படுவதில்லை, அல்லது சரியான ஒரு காரணங்களுக்காக கொடுக்கப்படுவதில்லை, அல்லது அது பெரும்பாலும் பொருத்தமற்ற நபர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த விருதுகள் கடும் விமர்சனத்திற்கு ஆளாகின்றன. பல சமயங்களில் இந்த விருதுகளை அவர்கள் நியாயமற்ற முறையில் வழங்குகிற போது
ஒட்டுமொத்தமாகவே இது சார்ந்து இருக்கக்கூடிய கோபங்கள் வெளிப்படுகின்றன. அந்த வகையில் தான் இன்றைக்கு சாகித்ய அகாடமி விருதை இன்க்லாப்பினுடைய குடும்பத்தினர் திருப்பி கொடுத்ததன் மூலமாக சாகித்ய அகாடமி தன்னுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும், அது நியாயமாக நடந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் இதன் மூலமாக நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தியாக இருக்கிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்த வல்லுநர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகளாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நாம் வீடியோலை வாணி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் வாழ்வியல் பயிற்சியாளர் டாக்டர் ரேஸ் குமரன். ஒரு வாழ்வியல் பயிற்சியாளராக வாழ்க்கையில் நம்ம ஆரம்பத்திலேருந்து சின்ன வயசுலேருந்தே பெற்றோர்கள் நம்மளை வளர்க்கறது அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமானது, அது சார்ந்த ஒரு பயிற்சிகள் தான் எதிர்காலத்தில் வெற்றியாளராகிறதுக்கான ஒரு வாய்ப்பை தேடித்தருதுன்னு பல விஷயங்களை கருத்துக்களை இன்னைக்கு நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு வாழ்வியல் பயிற்சியாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். வாழ்வியல் பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது சின்ன குழந்தையிலேருந்து வயதானவங்க வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம இன்றைக்கி சந்திச்சுட்ருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆரம்பத்தில் பெற்றோரோட கவனிப்பு வளர்ப்பு எவ்வளோ முக்கியமாக இருக்குது. அந்த அடலசன்ட் ஏஜ் வரைக்கும் 18 வயசு வரைக்கும் ஒரு பராமரிப்பு, கவனிப்பு, அனுசரிப்பு இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இருக்கிற வாழ்க்கையை வந்து அவங்களால எப்படி கொண்டு போக முடியுது. நிறைய பேர் வந்து தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அதில் நிறைய தோல்விகள் ஏற்படுது, அதுக்கப்புறம் துவண்டு போகிறாங்க, மறுபடியும் எழுந்து வர முடியல. இதுக்கெல்லாமும் வாழ்வியல் எவ்வளோ தூரம் காரணமாக இருக்குது. நம்மளுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன், ஒரு உந்து சக்தி அப்படிங்கிறது ஏன் தேவை, வெற்றின்னு வரணும் போது நம்மளோட இலக்கை அடையிறதுக்காக நாம் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கடைபிடிக்கணும், இப்படி நிறைய விஷயங்களை எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். இன்றைக்கி ஒரு வெற்றியாளராக, ஒரு பயிற்சியாளராக பல நிலைகளில் உங்களோட பயணத்தை நீங்கள் தொடர்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது இந்த மாதிரியான ஒரு ட்ரைனிங், ஒரு பயிற்சியாளர் வரதுக்கு எது அடிப்படை காரணமாக அமைஞ்சிச்சு? ஃபஸ்ட்டு என்னோட பேஸ் வந்து நான் நிறைய விஷயங்கள் வந்து தோல்விகளையும் அவமானங்களையும் மட்டும்தான் சந்தித்து வளர்ந்தேன். ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃபில் என்னோடய குழந்தை பருவத்திலேருந்து நான் வந்து காலேஜ் முடிக்கிறது, பிஸ்னஸ் வேலைக்கு போகிற வரைக்கும் என்னோட ஒரு சுச்சுவேஷன் வந்து கஷ்டத்தையும் தோல்விகளையும் பல அவமானங்களை பட்டு தான் இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே தோல்வி அடைஞ்சோன்னு என்ன நினச்சிருவாங்க, நம்ம லைஃபே முடிஞ்சு போயிருது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருவாங்க எல்லாருமே. ஒரு தோல்வியை பார்த்துட்டோன்னே இதுக்கப்புறம் என்னோட லைஃப் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, நான் இதுக்கு மேலே அடுத்த லெவல் போகவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே ஸ்ட்ரிங்க் ஆகி அடுத்த லெவல் போகாமையே அதே லெவல்லே ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ நான் பல தோல்விகளை சந்தித்தேன். நான் பிறந்ததுலேருந்து தோல்விகள் மட்டும்தான் என் வாழ்க்கையில் இருந்தது. ஒரு ப்ராப்ளம்னா அந்த ப்ராப்ளத்தை எப்படி ஃபேஸ் பண்ணலாம், அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலான்றது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா வந்து எப்போதுமே எல்லாருமே இந்த கீழேருந்து பார்க்கும்போது, நான் மேலேருந்து பார்க்கும்போது எனக்கு எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குன்றது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் என்னோட பேசிக்கான ஒரு ட்ரைனிங் ஃபீல்டில் யாருக்காச்சும் ஒரு கிளாரிட்டி இல்லாமல், தெளிவே இல்லாமல் இருக்கிறாங்களே அப்படின்றதுனால இந்த ஃபீல்டை நான் செலக்ட் பண்ணேன். வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நான் செலக்ட் பண்ண விஷயங்கள் எல்லாமே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணுறேன். எந்த புக்கில் படித்தோ மற்றவங்கள்ட்ட யார்ட்டும் கேட்டோ பண்ணல. இது வந்து எல்லாமே என்னோடய வாழ்க்கையில் நான் பட்ட ஒரு விஷயத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் பீப்புள்ஸில் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால தான் கண்டிப்பாக சார். இப்போது அந்த ஒரு அடலசன்ட் ஏஜ்னு வரும்போது இப்போ நம்ம அந்த வாழ்வியல் சார்ந்த ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது ஒரு காலகட்டத்தில் ஒரு முக்கியமான இடம் ஒரு படிப்பை, உயர்கல்வி தேர்ந்தெடுக்கிறதுக்கும் அதுக்கப்புறமான ஒரு பணியை தேர்ந்தெடுக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு சூழலில் அந்த வயசில் இருக்கிற பசங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. இன்றைக்கி பெற்றோர் 2 பேருமே வந்து பணிக்கு போகிற ஒரு சூழலில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ சரியான முறையில் ஒரு கண்காணிப்போ கூட இருக்கிற ஒரு நிலைமையும் இல்லை அப்படின்னும் போது அந்த வயசை கடந்து போகிற ஒரு ஜேர்னி கடினமாக இருக்குல்ல, அதற்கான ஒரு பயிற்சினா என்ன தேவைப்படுது? நிச்சயமாக இப்போது எல்லாத்தையுமே ஒரு சேலஞ்சாக இருக்கிறது, சவாலாக இருக்கிறது குழந்தைகளை சமாளிக்கிறது தான். அவங்க வந்து இப்போ பசங்க பொறுத்த வரைக்கும் எப்போதுமே அந்த ஸ்மார்ட் ஃபோனை வச்சுட்டு, அது இப்போ உள்ள ஃபோனை வச்சுட்டு ஃபோனோடு தான் எல்லாருமே வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியல எது தப்பு எது ரைட்னு கண்டிப்பாக தெரியல அவங்களுக்கு. அதே மாதிரி ஒருத்தருமே நம்ம அந்த காலேஜுக்கு போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது அந்த ஸ்கூலில் உள்ள என்வரன்மெண்ட், அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பசங்க மாறிடுறாங்க. காலேஜ்லேயும் சரி ஸ்கூல்லையும் சரி அந்த ஸ்கூலில் உள்ள டீச்சர்ஸையும் அங்கே உள்ள ப்ரொஃபஸர்ஸையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு எதிரியாக தான் பாதிக்கிறாங்களே ஒழிஞ்சு ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் இல்லை. அங்கே உறவுகள் வந்து சரியாக இல்லை. அந்த டீச்சர்ஸ்க்கும் அந்த பெற்றோர்களுக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் தான் வருது. உங்களுக்கு ஒரு ஃபேமிலியில் பசங்களுக்கும் அப்பா அம்மா அவங்களுக்கும் செட் ஆகலை அப்படின்னா அங்கே ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஒரு ஸ்கூலில் உள்ள டீச்சர்ஸ்க்கும் ப்ரொஃபஸர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் உள்ள லிங்க் செட் ஆகலைன்னா அங்கே ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். இதுதான் ரிலேஷன் தான் பேசிக். ரிலேஷன்ஷிப்பில் பேசிக்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பசங்க வந்து ஒரு கிளாரிட்டியே இல்லாமல், தெளிவு இல்லாமல் ஸ்கூலில் போயிட்டு
டீச்சர்ஸை கிண்டல் பண்ணுறது, டீச்சர்ஸ் வந்து அவங்கள கிண்டல் பண்ணுறது தான் பார்க்குறாங்களே ஒழிஞ்சு எப்படி ஒரு ஸ்கூலில் காலேஜில் அவங்க அப்பா அம்மா வந்து பணத்தை கட்டி நிறைய கடனை வாங்கி பணத்தை கட்டி படிக்க வைக்கிறாங்க. பட் இந்த பசங்க போயிட்டு அங்கே உள்ள டீச்சர்ஸையும் இதையும் கமெண்ட் அடித்தா யாருக்கு ஃபெயிலியர்னு அந்த பசங்க ரியலைஸ் பண்ணுறதில்ல. அப்பா அம்மாவுக்கும் உள்ள ப்ராப்ளம், நம்மளோட ஃபியூச்சர் ப்ராப்ளம்ன்றது ரியலைஸ் பண்ணுறதே கிடையாது. அங்கே போயிட்டு இப்போ நம்ம ஒரு ஹோட்டலில் போயிட்டு சாப்பிடாம வந்துட்டோம்னா நம்ம பணம் கட்டிடுறோம், சாப்பிடாம வந்துட்டால் நம்ம தான் லாஸ் ஆகிறோம். ஒரு சினிமாவுக்கு போயிட்டு நிறைய பணம் கட்டு அந்த சினிமா பார்த்துட்டு சரியாக படம் பார்க்காம வந்தோம்னா நம்மளுக்கு தான் லாஸ் ஆகுது. அதே மாதிரி ஒரு ஸ்கூல் காலேஜுக்கு பெரிய ஃபீஸ் கட்டி போகும்போது அந்த ஸ்கூலில் உள்ள டீச்சர்ஸு அந்த உள்ள பிரின்சிபல்ஸு கமெண்ட் அடிக்கும்போது யாருக்கு யூஸ்ஃபுல்ன்றது அந்த பசங்க ரியலைஸ் பண்ணுறதே கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம அந்த டீச்சர் சரியில்லை. அதே மாதிரி அந்த டீச்சர்ஸும் வந்து இவங்களை பசங்களோட ரிலேஷன்ஷிப்பை பர்ஃபெக்டாக போயிட்டு ஒன்லி டீச்சிங் மோடில் தான் இருக்காங்களே ஒழிஞ்சு டிஸ்கஸிங் மோடில் வரதில்லை. நம்ம டீச்சர்ஸுமே ஒரு டிஸ்கஸிங் மோடில் வரதில்லை. அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய லெவலில் இவங்க சின்ன லெவலில் தான் பார்க்குறாங்களே ஒழிஞ்சு மார்க் பேஸ்டாக தான் வேல்யூவேட் பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ள சூழ்நிலை என்னன்றது புரிஞ்சிக்கல. ஒரு புரிதல் யாருக்கு கரெக்டான புரிதல் கிடையாது. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச்சர்ஸ்க்கும் உள்ள புரிதல் இருந்ததுன்னா பர்ஃபெக்டாக இருக்கும்போது ரிசல்ட்ஸ் பர்ஃபெக்டாக வரும். ஸோ இவங்க இந்த சைடில் இவங்க இருக்கிறாங்க, இந்த சைடில் இருக்கும்போது இந்த பிரிட்ஜ் ஆகிறது வந்து கேப் நிறையா இருக்குது. இது வந்து ரிலேஷன்ஷிப் மூலியமாகவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மூலியமாக தான் இது கிளியர் பண்ண முடியும். இதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஜட்மெண்டலாக தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டூடெண்ட்னா ஒரு வாட்டி ஒரு மார்க் எடுத்துட்டானா அந்த டீச்சர்ஸ் அவங்கள பார்க்குறது இவன் வந்து ரொம்ப புவர் ஸ்டூடெண்ட்டு. அவனை பேப்பர் திருத்தும் போது அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா அவன் நேமை பார்த்தோன்னே இவன் வந்து ஒஸ்ட் ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு தான் அவங்க வேல்யூவேஷன் பண்ணுறது. ஓகே, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு வாட்டி டீச்சர் சரியாக ஒரு வாட்டி அவனை இன்சல்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டுனா அதே தாட் ப்ராசஸில் ஸ்டூடெண்ட்டும் பார்க்குறாங்க. இந்த இடத்துல அவங்க கேப் இருக்குது. இந்த ஜட்மெண்டல் மோடில் டீச்சர்ஸும் பேரண்ட்ஸும் பார்க்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் பேரண்ட்ஸ் எப்படி பார்க்குறாங்கன்னா, எங்கள் அப்பா வந்து இப்படி தான் இருந்தார், நான் மற்றவங்களாம் அப்படி தான் இருந்தாங்கன்னு சொல்லி அந்த எக்ஸ்பீரியன்ஸில் கேட்டுட்டு இவங்க ஜட்மெண்ட்டில் தான் பண்ணுவாங்களே ஒழிஞ்சு இந்த இடத்துல ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் தான். ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணால் மட்டும்தான் பர்ஃபெக்ஷன் இருக்கும். ரெண்டாவது, எதுக்காக நம்ம காலேஜ் போகிறோன்றது ஒரு ஸ்டூடெண்ட்டு கேட்கணும். நம்ம யோசிச்சாங்கன்னா தான் மாறிடும். காலேஜ் போகிறது இவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, படிக்கிறதுக்குன்றது நம்ம வீட்டில் எல்லோரும் நினைக்கிறோம். இது பசங்க வந்து காலேஜில் என்ஜாய் பண்ண முடியும்னு நினச்சி போகிறாங்க. என்ஜாய் பண்ணணும், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணவே கூடாதுன்னு சொல்லலை. என்ஜாய் பண்ணுற நேரத்தில் என்ஜாய் பண்ணிட்டு கிளாஸ் நடத்துகிற நேரத்தில் கிளாஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு வந்து படித்தாங்கன்னா அவங்களோட ஃபியூச்சருக்கு கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் என்கிட்ட வந்து இன்டர்வியூக்கு வராங்க, எம்பிஏ படித்தவங்களாம் வராங்க. எம்பிஏ படித்தவங்க நல்ல மார்க் எடுத்துருக்காங்கன்னு சொல்லி நாங்கள் வேலைக்கு எடுத்துக்கிறோம். பட் வேலை பேசிக்கே தெரியல. அந்த மேலாண்மை இது இப்போ எம்பிஏல உள்ள சப்ஜெக்ட்ஸ் அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு என்னென்னு கேட்டால், சார் நாங்கள் மார்க்காக படித்தோம், எக்ஸாமுக்காக படித்தோன்றாங்க. இப்போ எல்லாருமே எக்ஸாமுக்காகவும் மார்க்குக்காகவும் எக்ஸாமுக்காகவும் படிக்கிறது ஒழிஞ்சு அதில் என்ன விஷயங்கள் இருக்குது, நம்ம என்ன கற்றுக்குறோம், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது யாருமே பார்க்கல. அதனால தான் வந்து ஒரு பெரிய லெவல் சக்ஸஸ் வரலையே ஒழிஞ்சு, மற்றபடி அவங்க கரெக்டாக பண்ணியிருந்தாங்க, ஒருத்தரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா டெஃபினட்டாக சக்ஸஸ் வந்திருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் பிள்ளைங்களுக்கு உள்ள பிரச்சனை வந்து பசங்க எப்போதுமே ஸ்மார்ட் ஃபோன் நோண்டிட்டு இருக்காங்க. பெற்றோர்களும் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு போனோம்னா ஃபேமிலி டைம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணுற நேரம் தான் ஒன்றா இருக்கிறாங்களே ஒழிஞ்சு மனசு விட்டு ஒருத்தரும் பேசிக்கிறதே இல்லை. ஒருத்தவங்களை நம்ம டைம் இன்வெஸ்ட் பண்ணி மனசு விட்டு பேசும்போது அப்பா என்ன நினைக்கிறாங்க, பசங்க என்ன நினைக்கிறாங்கன்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இவங்க ஒரு பக்கம் இருக்காங்க, அவங்க ஒரு பக்கம். இப்போ ரெண்டு பேருமே ஃபோன் எடுத்து நோண்டிக்கிட்டு ஃபோனில் பேசிக்கிட்டு டிஸ்ட்ராக்ஷன் தான் இருக்காங்க. ஸோ மெனி டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இந்த டிஸ்ட்ராக்ஷன்ற ட்ராப்பில் எல்லாருமே மாட்டிக்கிட்டு நம்ம லைஃப்க்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரியும். நிறைய பேர் இன்டர்வியூ வராங்க, சேலரி மட்டும் நிறைய சேலரி வேணும்னு கேட்குறாங்க. பட் அவங்க கம்பெனிக்கு என்ன கொடுக்க போகிறாங்கன்றது யாருமே யோசிக்கிறதே கிடையாது. ஒருத்தவங்களுக்கு ஒரு 50,000 சம்பளம் வேணும்னா 50,000 அவன் சம்திங் ஒரு கம்பெனிக்கு வந்து வேலை வாங்குறான்னா அவன் ஏதாவது ரிசல்ட்ஸ் கொடுத்தா தான் கம்பெனி 50,000 கொடுக்க முடியும். அவன் என்ன நினைக்கிறான், எனக்கு சம்பளம் பெருசாக வேணும், பட் நான் என்ன கொடுக்கணுன்றது அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது இங்கே. ஓகே, அப்படி கவர்மெண்ட் வந்து எல்லாமே கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் எதிர்பார்க்குறோமோ, அதே மாதிரி ஒரு எம்ப்ளாயி என்ன சொல்ல, ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டா இந்த கம்பெனி என்ன ஃபுல்லாக பார்த்துக்கணும், என்ன எல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். நீங்களும் கொடுக்கணும், அவங்களும் கொடுக்கணும். ரெண்டு பேரும் கொடுக்கும்போது வின் சுச்சுவேஷனில் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். நீங்கள் நம்மளும் வெற்றி பெறணும், நம்மளை சார்ந்தவங்களும் வெற்றி பெறணும் நம்ம நினச்சோம்னா நிச்சயமாக பெரிய லெவலில் போகலாம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் வந்து வின் லாஸ்ன்ற கான்செப்ட்டில் போகிறோம், ஒருத்தர் வெற்றி அடையணும், ஒருத்தர் தோல்வி அடையன்ற விளாடுறோம். அது கண்டிப்பாக வந்து மேட்சே ஆகாது. ஸோ வின் சுச்சுவேஷனில் ரெண்டு பேரும் வெற்றி பெறணும். அதே மாதிரி பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, நம்ம சக்ஸஸ் ஆகணும், பிள்ளைங்க வந்து எப்போ பார்த்தாலும் படினாலும் பிள்ளைங்க படிக்காது. பிள்ளைங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு டைம் கொடுத்துட்டு படிக்கிற நேரத்தில் படிக்க வச்சோம்னா டெஃபினட்டாக சக்ஸஸ் ஆகும். ஓகேவா? இந்த கிளாரிட்டியாக ரெண்டு பேருக்குமே தெரியாதனால கேப் இருக்குன்றது தான் என்னோட இதுக்கு வந்து நான் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன். நிறையா வந்து இது என்ன அப்படின்றது நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன். பேரண்டிங்கை பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ணலான்றது ரிசர்ச் பண்ணியிருக்கேன். என்னோட பர்சனல் லைஃப்பில் நிறையா விஷயங்கள் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகியிருக்கேன். என் பொண்ணு வந்து 10th படிக்கும்போது எல்லா ஸ்கூல்லையும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. என்ட்ரன்ஸ் போய் எழுதுவாப்பில் எல்லா ஸ்கூல்லையும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, சேர்க்க மாட்டாங்க. நான் ரெக்கமெண்டேஷன்லாம் போக மாட்டேன், ரொம்ப நார்மல் ஸ்கூலில் படிக்க வச்சேன். ஸ்கூலில் கூப்பிட்டு இந்த பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்லாம் நான் போக மாட்டேன், வேலை போகிறதுனால. அப்புறம் லாஸ்ட்டில் போக ஆரம்பித்தேன். வீட்டில் கண்ணாமண்ணான்னு ஒய்ஃப் போய் திட்டு வாங்கிட்டு வருவா டீச்சர்ஸ்ட்டை. அப்புறம் நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த 10th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ப்ரெஷர், எல்லோரும் படி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோன்னே படினோடனே அந்த பொண்ணுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் வந்துடுது. நான் ஒரு நாள் அவங்கள வந்து நியூட்ரலாக வெளியே ஆளாக வந்து நியூட்ரலாக பார்க்கும்போது எல்லாரும் இப்போ வந்து என் சின்ன பொண்ணு கூட அவங்க அக்கா வந்து படின்னு சொல்கிறா. பாட்டி
நான் என் ஒய்ஃப் எல்லாரும் சொல்லும்போது அது ஆட்டோமேட்டிக்காக மென்டல் ப்ரெஷர் வந்தது. நான் சொன்னேன், நீ படிக்காத, வா நம்ம வெளியில் போய்ட்டோம்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஷாப்பிங் கூட்டு போய்ட்டு ஒரு சினிமா கூட்டு எக்ஸாம் டயத்தில் கூட்டு வந்து கூலாக பண்ணிவிட்டு உன்னால் முடிஞ்ச மார்க்கை வாங்கு, நான் ஐம் நாட் ஃபோர்ஸிங் டாப்பில் வரணும்லாம் வேண்டியதில்லை, முடிஞ்ச மார்க்கு வாங்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். சிஸ்கோட வெரி குட் மார்க். அப்புறம் 12th பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ரெஷர் வந்து 12th பசங்களுக்கு வந்து 10th ஸ்டாண்டர்டும் 12th ஸ்டாண்டர்டும் லைஃப்பில் பெரிய வீட்டில் உள்ளவங்கலேருந்து எல்லாமே ப்ரெஷர், மார்க் எடுக்கணும். ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் இதாப்பில் சாதிக்கணும், மார்க்கை வச்சு தான் மார்க் வச்சு கிடையவே கிடையாது லைஃப்பில். மார்க்குங்கிறது நம்மளுக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் தான், ஓகேவா? ஸோ மார்க்கை வச்சு நான் மார்க்கே வேண்டாம், ஒன்றுக்கு இப்போ நீ இப்போ 50 மார்க் எடுத்தீங்கன்னா அடுத்த வாட்டி 55க்கு ட்ரை பண்ணு, இல்லை 60க்கு ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போது நல்லா படிக்காத பொண்ணு 11th 12th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா அந்த மோட்டிவேஷன்லையும் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லையும் நான் நல்லா அவங்களோடய உட்கார ஆரம்பித்தேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பித்தோம். அந்த பொண்ணு நல்ல மார்க் எடுத்தது, 199லாம் எடுத்தது. 200க்கு ஃபெயில் ஆனது பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் ஃபெயில் ஆன பொண்ணு, 11th அட்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன பொண்ணு 12th வந்து நல்ல மார்க் எடுத்து 199 எடுக்குது. 200க்கு 3 சப்ஜெக்டில் 190 199 எடுக்குது. அப்போது நம்ம என்ன நினைக்கிறோம், படிக்கவே மாட்டா அப்படின்னு சொல்கிற பொண்ணை டைம் கொடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணும்போது அந்த பசங்களோட பர்ஃபார்மன்ஸ் பீக்கில் போகுது. இப்போ காலேஜில் ஷி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாப்பர் இன் தட் காலேஜ். ஸ்கூல்லலாம் டீச்சர் திட்டு வாங்கின பொண்ணு, சிங்கிள் டிஜிட்ஸில் எடுத்த பொண்ணு மார்க்கு. நான் நினச்சேன் நம்ம பொண்ணு எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் நினச்சேன். நான் நம்மளே மார்க் கம்மியாக எடுத்த ஆள் தானே, நம்ம பொண்ணு எப்படி இருக்க போகுதுன்னு நினச்சேன். பட் அந்த என்கரேஜ்மெண்ட்ஸில் பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் நல்லாவே வருது, புரிதலில் நல்ல ரிசல்ட்ஸ் வருதுன்றதை புரிஞ்சுட்டேன். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங், என்கரேஜ்மெண்ட், மோட்டிவேஷன், ரிலேஷன்ஷிப் வில் கிவ் தட் சக்ஸஸ் ரிசல்ட், வெரி பிக் சக்ஸஸ். கண்டிப்பாக சார். இப்போது நம்ம சக்ஸஸ் பற்றி பேசும்போது எல்லாருக்குமே சக்ஸஸ் அப்படிங்கிறத வந்து ருசிக்கணும்னு ஆசை இருக்கும். இப்போது ஒன்று பிஸ்னஸ்னு ஒரு ஆஸ்பெக்டில் எடுத்தாலும் ஒரு நிறுவனங்களில் பணிபுரியவங்களுக்கும் இந்த ப்ரொமோஷன்ஸ் அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னு இருக்கும். ஆனால் நிறைய நேரங்களில் அவங்களால அவங்களோட இலக்கை அடைய முடியல அப்படின்னும் போது இந்த கோல் செட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப பிளேஸ் அ மேஜர் ரோல் அப்படிங்கிறாங்க. இதுலேயே நிறைய விதம் இருக்குது. கோல்னு எல்லாரும் சொன்னால் நான் இப்படியா வரணும்னு சொல்கிறாங்க. பட் அதை நோக்கி நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற ப்ராசஸில் நிறைய இடைவெளி இருக்கிறத பார்க்குறோம். ஒரு பயிற்சியாளர் அப்படிங்கிற முறையில் கோல்ஸ் அப்படிங்கிறது என்ன, டுவர்ட்ஸ் த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும்? எக்ஸலன்ட் மேடம், இது நல்ல கேள்வி. எல்லாத்துக்குமே பெரிய லெவலில் வரணும்னு ஆசை இருக்குங்க. எல்லாருமே வெற்றி எல்லாத்துக்கும் வேணும், சந்தோஷம் எல்லாத்துக்குமே வேணும். யாரும் உலகத்தில் யாருமே இல்லாதவங்களே கிடையாதுங்க. பார்த்தீங்கன்னா அந்த வெற்றியும் அந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்கணும் ரொம்ப கம்மியான பேர் தான் இருக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வெற்றியும் சந்தோஷமும் தானாக கிடைச்சிடும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து இலக்கை யாருமே நிர்ணயிக்கிறது கிடையாது. இப்போது நான் இன்றைக்கி இந்த டேயில் வந்து நான் ஒரு இலக்கை நிர்ணயிக்கிறேன். இன்றைக்கி காலையிலேருந்து நான் இந்த இன்டர்வியூக்கு வரேன், இதுக்கப்புறம் என்னோடய ஷெட்யூல்ஸ் நான் பர்ஃபெக்டாக போடும்போது இன்றைக்கி நான் கோலை செட் பண்ணிடுறேன். என்னோடய கோலை நோக்கி நான் அதை பட்டியலிட்டு பட்டைய கலப்புன்னு சொல்லுவோம் நாங்கள். ஃபஸ்ட்டு லிஸ்ட் பண்ணு, திங்கிங் ப்ராசஸே கிடையாது நம்ம 90% பார்த்தீங்கன்னா. நம்ம மக்கள் வந்து எல்லாத்துக்கும் சந்தோஷம் வேணும், எல்லாரும் பெரிய லெவலில் ஆகணும் ஆசைப்பட்றாங்க. கண்டிப்பாக அந்த ஆசையை வந்து மனசுக்குள்ளே ஃபுல்லாக நினைக்கிறதே கிடையாது, அதை லிஸ்டிங் பண்ணுறதே கிடையாது. கோல் செட் பண்ணாதான் இப்போது ஒரு மேட்ச்ன்ற போது எதுக்கு கோல் செட் பண்ணுறாங்கன்னா இலக்கு நிர்ணயிக்கிறாங்க. அந்த இலக்கு நிர்ணயிச்சு அந்த இலக்கு அடையணும்னு சொல்லிட்டு அந்த மேட்ச்சில் ஒரு கேம்லேயே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஒரு ஃபுட்பாலில் ஒரு எல்லா விஷயத்துலையுமே நம்ம ஒரு கிரிக்கெட்னாலும் கோல் செட் பண்ணுறாங்க, டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் இலக்கை நோக்கி நம்ம நகரணும், இலக்கை நோக்கி ஓடணும் அப்படின்ற ஒரு இது வருது. வாழ்க்கையில் நிறைய பேர் வந்து இலக்கே இல்லாமல் தான் போயிட்டுருக்காங்க. நான் நிறைய பேர் தோல்வி அடைஞ்சவங்களும் சரி, ஒரு சாதாரணமாக இருக்கிறவங்களையும் பார்த்தீங்கன்னா என்னோட கொஸ்டின் என்ன இருக்குது, என்ன யோசிச்சிருக்கேன், என்ன நினச்சிருக்கேன் உங்கள் லைஃப்பில் என்ன பண்ணணும்னு நினச்சேன்னா புதுசாக யோசிப்பாங்க. அது பயங்கர ஷாக்காக இருக்கும் எனக்கு. இப்போ எங்கள் அம்மாட்டே கேட்பேன், அம்மா உங்களுக்கு என்னம்மா இலக்கு இருந்ததுன்னு, எனக்கு உண்மை இல்லைப்பா அப்படின்னாங்க. அதே மாதிரி என் பிரதர் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான் இருப்பார். அவர்கிட்ட கேட்டேன், நீ அவனுக்கு என்னப்பா இது இருக்குன்னும் போது எனக்கு ஒன்றும் பெருசாக இல்லைப்பா. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய பேர், எங்கள் அண்ணன் கிடையாது, நிறைய பேர் ஒரு மீடியாக்கராக இருக்கிறவங்களும் லோயரில் உள்ளவங்களும் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரை வேணாலும் நீங்கள் நீங்களே கேட்டுப்பாங்க. யாராக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது லைஃப்பில் ஒரு பெரிய ஆம்பிஷன்றது எல்லாமே இருக்காங்க. நிறைய பேர் லைஃப்பில் கோலே இல்லாமல் இருக்கிறாங்க. இன்றைக்கி காலையில் எழுந்திரிக்கிறோம், சாப்பிட்டோம், இன்றைக்கி டயத்தை ஓட்டணும், இன்னும் லைஃபை போதும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. பட் கோல் செட் பண்ணுறவங்க எல்லாருமே பெரிய சக்ஸஸ்ஃபுல்லானவங்க தான். ஓகேவா? இந்த உலகமே பார்த்தீங்கன்னா 2% ஆஃப் த பீப்புள்ஸ் தான் இந்த உலகத்தை ரூல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம். 2% பார்த்தீங்கன்னா அம்பானி, ரிலையன்ஸ் குரூப்பு, பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே வந்து 2% ஆஃப் த பீப்புள் ரூல் த வேர்ல்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்கெல்லாம் ஒரு இலக்கை நிர்ணயிச்சுட்டு அந்த இலக்கை நோக்கி தீவிரமாக இந்த ஸ்மார்ட் கோல்ஸ்னு ஒன்று சொல்லுவோம். வெரி ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும், மெஷரபுளாக இருக்கணும், அச்சீவபுளாக இருக்கணும், அட்டைனபுளாக இருக்கணும், தென் ரியலிஸ்டிக்காகவும் இருக்கணும், டைம் பவுண்டாக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து ஸ்மார்ட் கோல்ஸ்னு சொல்லுவோம். இந்த கோல்ஸ் வந்து பர்ஃபெக்டாக செட் பண்ணியிருக்கோமா, நம்ம அந்த கோலை நோக்கி என்ன கோல்ன்ற ஒருத்தவங்க கோல்னு என்ன பண்ணுவாங்க நினைப்பாங்க, ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், எனக்கு இவ்வளோ காசு வேணும், இதுதான் கோல்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அது மட்டும் கோல் கிடையாது. அது வந்து நம்மளோட ஃபினான்ஷியல் அண்ட் ப்ரொஃபஷனல் கோல், நம்மளோட ட்ரீம் கோலாக இருக்கலாம். பட் நம்மளோட ஹெல்த் கோலே நிறைய பேர் அச்சீவ் பண்ணுறதில்ல. நம்ம லைஃப்பில் வேணும் அப்படின்றது என்ன வேணுன்றது நம்ம ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன வெயிட் இருக்கணும், நான் என்ன ஆக்டிவாக இருக்கணும்,
நான் என்ன மாதிரி பண்ணுறது, ஃபஸ்ட்டு பர்சனல் கோல்ன்றது செட் பண்ணுறது விட்டுறாங்க. பர்சனல் கோல்ன்ற போது என்னோட நாலேஜ் என்ன நான் டெவலப் பண்ணிக்கிறேன். நாலேஜ் டெவலப்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது நிறைய பேர் லைஃப்பில் தோற்று போகிறதுக்கான அந்த கிளாரிட்டி இல்லை, தெளிவின்மை தான். பிஸ்னஸ் தோக்குறதும் சரி, லைஃப் தோக்குறதுமே கிடையாது, அந்த கிளாரிட்டி கிடையாது, யாருக்குமே கிடையாது. அந்த கிளாரிட்டியோட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக பெரிய லெவலில் சக்ஸஸ். நான் என் வீட்டில் இது வரைக்கும் நான் மேரேஜ் ஆகி 20 years ஆகுது, ஒரு சண்டை கூட கிடையாது. நாங்கள் 2 பேரும் ஒய்ஃபும் சண்டையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன். என் ஒய்ஃபுக்கு என்கிட்ட வந்து தப்பாக பேசுகிறான்னு சொன்னீங்கன்னா அந்த பொண்ணுக்கு கிளாரிட்டி இல்லை. ஸோ நான் சொல்லி பார்ப்பேன், புரியலன்னு சொன்னபோது விட்டுருவேன் நான். அது தானாகவே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். எங்களுக்குள்ளே ஒரு 20-21 வருஷத்தில் we are not at all எந்த ப்ராப்ளம் வந்ததே கிடையாது. நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டதில்லை, கோச்சிக்கிட்டதில்லை, ஒரு இதெல்லாம் கிடையாது. அந்த கிளாரிட்டி எனக்கு இருக்குது. அட்லீஸ்ட் அவங்களுக்கு கம்மியாக இருந்தால் கூட எனக்கு கிளாரிட்டி இருக்கும்போது அது பர்ஃபெக்டாக ஆயிடுது. அதே மாதிரி என்னோட ஸ்டாஃப்ஸும் பார்த்தீங்கன்னா என்னை விட்டு ரொம்ப அட்ரிஷன் நிறைய இடத்துல போயிட்டுருக்கு. எனக்கு ஒரு தெளிவில்லாத நேரத்தில் அட்ரிஷன் நிறையா போயிடுது. என் கம்பெனியை விட்டு என்னோட நிறுவனத்தில் வேலை பார்த்தவங்க எல்லாரும் வெளில போனாங்க. எனக்கு தெளிவில்லாத போது இப்போ வெளியில் ரொம்ப பெருது. என்னோட கம்பெனியில் வெளியிலேருந்து யாரும் வெளியில் போகிறது யாரும் கிடையாது. என்னோட தான் ட்ராவல் பண்ணுறாங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டவங்க என்னோட ட்ராவல் பண்ணுறாங்க. ரொம்ப வருஷமாக என்னோட ஒரு விஷயம் இவர் எப்படி அப்படின்னு தெரிஞ்சு விட்டவங்க என்னை விட்டு வெளியில் போக மாட்டாங்க. ஸோ தெளிவாக ஒருத்தர் இருக்கும்போது கண்டிப்பாக சக்ஸஸ்ன்றது வரும். இந்த கோல் செட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து ஒரு டூர் போகும்போது இந்த கோல் இதுக்கு டூர்லாம் பக்காவாக வச்சிடறான். சினிமா பார்க்குறதுல பக்காவாக நம்மளால் கோல் செட் பண்ணிடுறான். சாப்பிட்ற விஷயத்தில் கோல் செட் பண்ணிடுறான். பட் நம்மளுக்கு என்ன வேணுன்றத கோல் செட் பண்ணுறதே கிடையாது ஒருத்தரும். ஸோ என்ன நம்ம ஒருத்தர் ஃப்ளைட் கண்டுபிடிக்கிறாருன்னா அவர் மைண்டில் வந்து ஃப்ளைட் கண்டுபிடிக்கணும்னு தோணுச்சு. ரைட்ஸ் பிரதர்ன்றவங்க வந்து ஒரு ஃப்ளைட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது அவன் மைண்டில் தோணுச்சு ஃப்ளைட்டுன்னு ஒன்று பறக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஒரு எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கணும் ஒருத்தன் தோணுச்சு, ஒருத்தர் எடிசன் ஒரு ஆளுக்கு தோணுச்சு. அதனால நம்ம இப்போ எலக்ட்ரிசிட்டியில் உட்காந்துருக்கோம். நம்ம பண்ணுற எல்லா அட்வான்ஸ்மெண்ட் ஏர் கண்டிஷன் கண்டுபிடிச்சி ஒரு ஆள் ஒருத்தருக்கு தோணுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு வந்து ஒரு திங்கிங் ப்ராசஸே விட்டுறோம். நமக்கு என்ன வேணும் அப்படின்னும் போது அந்த ஒருத்தன் எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கணும்னு சொன்னதுனால, ஃபோன் கண்டுபிடிக்கணும்னு சொன்னதுனால தான் நம்ம இன்றைக்கி ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். கரெக்டாக அது வந்து அவன் யோசிச்சா, அதை பிளான் பண்ணால், அதை டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணால், அதுக்கு ஒர்க் பண்ணான். ஓகேவா? ஒருத்தர் நம்ம மனித சக்திங்கிறது ஒரு பெரிய சக்தி. உலகத்தில் ஒரு பெரிய சக்திங்கிறது மனித சக்தி தான். அந்த மனித சக்தியை நம்ம ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறோமா, நம்ம ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணலையா தான் பிரயோஜனம். நம்ம கோல் செட் பண்ணிவிட்டு அதுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த கோலை நோக்கி ஒரு நாளும் ட்ராவல் பண்ணும்போது நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும். இப்போ நான் இன்றைக்கி கோல் செட் பண்ணிட்டேன், இன்றைக்கி ஃபுல் ஃப்ளெஜ்டாக நான் என்ன ஷெட்யூல் போட்டேன்னா அதை பர்ஃபெக்டாக பண்ணும்போது இன்றைக்கி நாள் சக்ஸஸ். எனக்கு இந்த வீக் ஃபுல்லாக நான் 5 நாள் 6 நாள் அதே மாதிரி பண்ணும்போது எனக்கு இந்த வீக் சக்ஸஸ். இந்த மந்த் ஒரு வீக் நான் பர்ஃபெக்டாக பண்ணும்போது இந்த மந்த் சக்ஸஸ் ஆகும். எனக்கு ஒரு மந்த்து நான் பர்ஃபெக்டாக பண்ணும்போது இயர்லி சக்ஸஸ் ஆகும். ஒரு இயரும் சக்ஸஸ்ஃபுல் ஆகும்போது என்னோட லைஃப் சக்ஸஸ் ஆகும். இதுதான் போகுது. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வந்து சரி டெய்லி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. நமக்கு கண்டிப்பாக ஒரு நாள் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக வேணும். 1 day வீக்லி 1 day மந்த்லி 1 day ரிலாக்ஸாக இருக்கிறது தப்பே கிடையாது. நான் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா மந்த்லி 1 day ஃபுல் டேன்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணுவேன். என்னென்னு கேட்டிங்கன்னா பாட்டுக்கு இஷ்டத்துக்கு தூங்குவேன், இஷ்டத்துக்கு எழுந்திருப்பேன், ஒரு சினிமாவுக்கு போவேன், ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடுவேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப லோக்கலாக என்னென்ன பண்ணணும்னு ஆசைப்படணும் அதெல்லாம் பண்ணிப்பேன். மனைக்கு போய் ஹேர் கட் பண்ண போவேன், எல்லா விஷயங்களும் பண்ணிப்பேன். நான் நெக்ஸ்ட் டே போகும்போது ஃபயர் பக்காவாக எனர்ஜி பயங்கர பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு இருக்கும். ஸோ நம்ம கோல் செட் பண்ணுறதுல என்டர்டெயின்மெண்ட்டுக்கு கோல் செட் பண்ணுங்கள், உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃபுக்கு கோல் செட் பண்ணுங்கள், பர்சனல் லைஃபுக்கு கோல் செட் பண்ணுங்கள், ஃபேமிலி லைஃபுக்கு கோல் செட் பண்ணுங்கள். ஃபேமிலி லைஃபுக்கு கோல் பண்ணேன். இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்கும்னு ஒரு பக்கம் நம்ம சொன்னாலும் இன்றைக்கி ஃபெயிலியர்ஸ் ஆகிற கண்டிஷனும் நிறைய இருக்கிறது பார்க்குறோம். ஒரு தடவை தோல்விக்கு அப்புறமா அவங்களோட முழுமையான கான்ஃபிடென்ஸ் லெவலும் தொலைஞ்சு போய் அடுத்து வேறன்னு மாறி போகிறாங்களே தவிர எதுலேயுமே சக்ஸஸ் பார்க்க முடியாத ஒரு சூழல். ஸோ இந்த ஃபெயிலியர்ஸ் வரும்போது இதை கடந்து போய் சக்ஸஸ் பார்க்கணுன்னா என்ன மாதிரியான ஒரு பயிற்சி தேவை? நிச்சயமாக ஃபெயிலியர்ஸ் இல்லாத ஆளுங்களே கிடையாதுங்க வாழ்க்கையில். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே யானைக்கும் அடி சறுக்கும்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே ஃபெயிலியர்ஸ் இருக்கும். ஃபெயிலியர்ஸ் வந்துன்னா அந்த ஃபெயிலியர்ஸை பார்த்தோன்னா பேனிக் ஆகிடும், நம்ம எல்லாம் பயந்துடும், அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறோம். அது கிடையாது. அது வந்து நம்ம கற்றுக்கிறது. எனக்கு நிறைய ஃபெயிலியர்ஸ். நான் 15 பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். 15 பிஸ்னஸில் 12 பிஸ்னஸ் 10 பிஸ்னஸ் அட்டர் ஃப்ளாப், பல கோடியை விட்டுருக்கேன். ஓகேவா? இன்னொரு இது பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பிஸ்னஸ் மாறாக இருக்குது. 2 பிஸ்னஸ் தான் என்னோடய கோர் பிஸ்னஸ் நல்லா பண்ணுறேன். நான் எனக்கு எந்த நாலேஜ் உள்ளோ அந்த பிஸ்னஸ் நல்லா பண்ணுறேன். ஸோ நான் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்றதுனால ஒரு பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு நான் விடவே இல்லை. முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். முயற்சிகள் செய்யும்போது தான் வெற்றின்றது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இது வந்து ஃபெயிலியர்ஸ்லேருந்து நம்ம லேர்னிங்ஸ் கற்றுக்கிறோம். என்ன கற்றுக்குறோம், இந்த தோல்வி வந்ததுன்னா அந்த தோல்விக்கு காரணம் என்னன்னு நான் வெளியிலேருந்து வந்துடணும். நான் உள்ளே இருக்கும்போது என்னால் என்னன்னு பார்க்க முடியாது. நான் வெளியிலேருந்து பார்க்கும்போது அது 100% எனக்கு தெளிவு கிடைக்கும். ஓகேவா? இப்போது ஒரு டாக்டருக்கு அவரோட பையனுக்கு சர்ஜரி பண்ணும்போது அவரால் பண்ண முடியாது. அவர் கை நடுக்கும். வேறு யாராச்சும் பண்ணும்போது பக்கத்தில் வேணால் பார்க்கலாமே, அந்த டாக்டருக்கு அவர் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. அதே மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும்போது நம்மளால் வந்து யோசிக்க கூட முடியாது. நம்ம வந்து பேனிக் ஆயிடுவோம், தட் இஸ் வந்து பயந்துருவோம். அடுத்து என்ன பண்ணுறது தெரியாமல் உட்காந்துருப்போம். நம்ம என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா வெளியில் வந்துடுவேன். ஒரு பிஸ்னஸ் இப்படி நடக்குது, அந்த பிஸ்னஸில் எந்தெந்த இடத்துல தப்பு நடக்குதுன்றது வெளியிலேருந்து பார்த்தோன்னா தெரியும். ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக தப்பு நடந்திருக்கும். ஓகேவா? இப்போது நிறைய பேர் வந்து இந்த வரி விதிப்பு வந்து வரினால் போல இதெல்லாம் வந்து எக்ஸ்கியூசஸ்.
ஒரு 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 பிஸ்னஸ் வரலாம் நம்ம எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருக்கோன்றது யாருமே யோசிக்கிறது இல்லை. என்னென்னலாம் காரணங்கள் கிடைக்குமோ, எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம காரணங்களாக சொல்லாமோ அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்களே ஒழிஞ்சு ஏன் லெவலில் நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன். ஒரு கம்பெனி ஒரு நிர்வாகம் பெருசாக வரும்னா அந்த நிர்வாகத்தில் உள்ள முதன்மையான ஆள் வந்து பர்ஃபெக்டான ஆள், ஒரு ஹைலி எனர்ஜெட்டிக்காக, ரொம்ப எனர்ஜெட்டிக்ன்றது தமிழில் வந்து ரொம்ப திறன் உள்ளவளாக, ரொம்ப பெர்ஃபெக்டான ஆளாக இருந்தால் மட்டும்தான். செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். செல்ஃப் அவேர்னஸ் இருக்கணும். அவர் சுற்றியில் என்ன நடந்திருக்கு. ஒரு பாட்டில் கொடுத்த உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தை நீ ஆளலாம்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. உண்மையான ஒரு விஷயம். நம்மளே பாதி பேருக்கு யாருன்னு தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம் ஏதுன்னு தெரியாமல் பண்ணுறோன்னு தான் முக்கால்வாசி ஓடிட்டு இருக்காங்க. தொழில் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு அவரோட திறமைகள் கரெக்டாக இருக்கா, அது அந்த திறமைகளுக்கு அந்த 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 தொழில் சார்ந்த எல்லா திறமைகளும் அவர்கிட்ட இருக்கா, ஓகேவா. அப்படி அவர்கிட்ட இல்லைன்னா அது தெரிஞ்ச ஆளுங்களை பக்கத்தில் வச்சுருக்கிறாரா, அந்த 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 திறமை உள்ள ஆளுங்களை அந்த 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 டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ், எல்லாருமே ஃபினான்ஸ் அக்கௌண்ட்ஸ் படிச்சுட்டு வர பிஸ்னஸ் மேனாக வரதில்லை. பட் அக்கௌண்ட்ஸில் பர்ஃபெக்டான ஆளாக இருக்கா, மார்க்கெட்டிங்கில் பர்ஃபெக்டான ஆளாக இருக்கா, சேல்ஸ் வியாபாரத்தில் பர்ஃபெக்டான ஆளாக வச்சுருக்குமா, இந்த டீம்லாம் கரெக்டாக இருக்கா, எந்த இடத்துல கேப் இருக்குன்றதை ஸ்பாட் பண்ணணும். அது ஸ்பாட் பண்ணும்போது we can get the கரெக்டான ரிசல்ட்ஸ். நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு தோல்வி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துடுறோம். கண்டிப்பாக அது கிடையாது. எந்த இடத்துல அந்த ப்ராசஸில் ஒரு எப்படின்னா ஒரு செயினில் லிங்க் விட்டுருச்சுன்னா அந்த செயினாக இருந்துடும். எந்த லிங்க் விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்கை போய் கனெக்ட் பண்ணிட்டோம்னா செயின் ஒட்டிக்கும். எந்த லிங்க்ன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாமல் நம்ம மக்கள் வந்து செயின் அறந்துருச்சு, லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படின்றாங்க. ஸோ இருக்கிற செயினை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டா பர்ஃபெக்டாக போயிடும். அதுதான் சக்ஸஸ். இப்போது புதுசாக வியாபாரம் ஆரம்பிக்கிறவங்க என்னென்னு கேட்டிங்கன்னா, அடுத்தவங்களை பார்த்து ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க, வியாபாரத்தை ஆரம்பிக்கிறவங்க. இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கணும், எனக்கு வந்து நான் ரிப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறேன், என்னோட டைம்லாம் ரொம்ப எப்போ பார்த்தாலும் இதாகுன்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா பெருசாக பணம் சம்பாதிக்கணும், பெருசாக இது பண்ணணும்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க யாருமே வந்து பெருசாக சக்ஸஸ்ஃபுல் ஆகிறது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த டிசைர் இல்லை, அந்த பர்னிங் டிசைர் கிடையாது. ஒருத்தர் வந்து பெருசாக பண்ணுறாரு, அவரை பார்த்து ஆரம்பிக்கணும், காப்பி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இல்லாட்டி ஃப்ரீயாக ஃப்ளெக்சிபிள் டயத்தில் வேலை பார்க்கணும்னு பார்க்குறாங்க. இன்னொருத்தருக்கு வந்து வேலை போயிடும். வேலை போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. இவங்க யாருமே சக்ஸஸ்ஃபுல் ஆக மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து பர்னிங் டிசைர் இல்லை. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னா அந்த பிஸ்னஸை முழுமையாக புரிஞ்சு முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுட்டு ஆரம்பிக்கிறவங்க தோற்று போக மாட்டாங்க. ஹார்ட் ஒர்க்குன்றது கண்டிப்பாக இருக்கணும். பட் பெரிய லெவலில் போகும்போது உங்களுக்கு இது எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கும்போது, ஒரு சினிமா வின் பண்ணணும்னா வந்து ப்ரொடக்ஷன் கரெக்டாக இருக்கணும், ஸ்க்ரீன் பிளே கரெக்டாக இருக்கணும், ஸ்டோரி அது எல்லாமே கரெக்டாக இருந்தது அந்த சினிமா வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆகும்போது. ஒரு சாப்பாடு, ஒரு பிரியாணி நல்லா இருக்கணும், அதில் உள்ள மசாலா எல்லாமே கரெக்டாக இருந்தால் பிஸ்னஸ் பிரியாணி நல்லாயிருக்கும். அதே மாதிரி பிஸ்னஸ்ன்ற போது பல விஷயங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கும்போது தான் பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். ஸோ எல்லா விஷயங்களும் கரெக்டாக வச்சுருக்காங்களா, அதில் எல்லாத்துக்கும் தெளிவு இருக்கா, அதை சேர்ந்த ஆளுங்க நம்மள்ட்ட இருக்காங்களான்னு பார்த்துட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது ஃபெயிலியர் ஆகாது, வியாபாரம் ஆரம்பிக்கும் ஃபெயிலியர் ஆகாது. ஸோ இது எல்லாமே கிளியராக வச்சுட்டு ஒருத்தர் வந்து கிளாரிட்டியோட பிஸ்னஸ் பண்ணும்போது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி ரெடி பண்ணி ஒரு வீடு கட்டும்போது எப்படி நம்ம வந்து பிளானோட வீடு கட்டும்போது பர்ஃபெக்டாக இருக்கும்போதோ ஒரு பர்ஃபெக்ட் பிளானோட பர்ஃபெக்ட் ஒரு போர்ட்ஃபோலியோ நமக்கு கரெக்டாக பண்ணும்போது நிச்சயமாக பெரிய பெரிய சக்ஸஸ் எல்லாத்தாலையும் அடைய முடியும். வியாபாரங்கிறது கொஞ்சம் வியாபார அறிவு வேணும். வியாபார அறிவுனா அதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணால் நிச்சயமாக வெற்றி அடையலாம். ஓகே சார். ஒரு வாழ்வியல் பயிற்சியாளராக, ஒரு வெற்றிக்கான ஒரு ஆலோசகராக, இன்னைக்கு வெற்றி அப்படிங்கிறது வந்து நீங்கள் கடந்து வந்த பாதையில் என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள், தோல்விகளை சந்திச்சிங்க, தோல்வியில் நம்ம ஒவ்வொரு கடந்து போகும்போதும் என்ன மாதிரியான ஒரு லேர்னிங் கிடைக்குது, அதுக்கப்புறம் பெற்றோர் அப்படின்னும் போது அந்த அடலசன்ட் அந்த பருவத்தில் பிள்ளைங்க மேலே நம்ம எப்படி கவனம் செலுத்தணும், அதுதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்மளை கொண்டு போகுது அப்படின்னும் போது சின்ன சின்ன விஷயங்கள்லையும் நம்ம எவ்வளோ கவனம் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளால் பல விஷயங்களை சரியான முறையில் கையாண்டு சாதிக்க முடியும்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. தேங்க்யூ வெரி மச் மேடம். இலக்கிய தேடல்கள், வரலாற்று சான்றுகள் இவைகளில் இருந்து நாம் படிக்க தவறியவைகளை நமக்கு சிறு சிறு தொகுப்புகளாக தொகுத்து அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபு வீரபாண்டியன் அவர்கள். இன்று என்ன தகவலை நம் முன் வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நாம் வீடியோலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சில தொடர்கள் சில வரலாற்றில் முக்கியமான நிகழ்வுகளை எடுத்து காட்டும். 2வது உலகப்போர் நடைபெற்று கொண்டிருந்த நேரத்தில் வழக்கிற்கு வந்த அந்த தொடர் இன்று வரைக்கும் வரலாற்றில் குறிக்கப்படுகிற ஒரு தொடராக இருக்கிறது. ஆப்ரேஷன் பார்பரோசா என்றால் வரலாறு படித்தவர்கள், குறிப்பாக 2ஆம் உலகப்போரை பற்றி படித்தவர்கள் சட்டென்று அதற்கு விடையை சொல்லிவிடுவார்கள். ஜெர்மன் சோவியத்தின் மீது படையெடுத்த நாள், அதற்கான திட்டம்தான் இந்த ஆப்ரேஷன் பார்பரோசா என்பது.
அது நடைபெற்றது 1941 ஜூன் மாதம் 22ஆம் தேதி. ஆனால் அதற்கு ஓரிரு மாதங்களுக்கு முன்பே ஹிட்லர் அது பற்றிய திட்டங்களை வகுக்கத் தொடங்கியதும் ஏறத்தாழ ஒரு டிசம்பர் வரையில் அடுத்த 6-7 மாதங்களுக்கு வரையில் அந்த பார்பரோசா நடவடிக்கை தொடர்ந்ததும் வரலாற்றில் ஒரு முக்கியமான செய்தி. 2ஆம் உலகப் போரின் மையப்புள்ளி என்று கூட இந்த பார்பரோசா நடவடிக்கையை நாம் சொல்லலாம். 1939 செப்டம்பர் 1 2ஆம் உலகப் போர் தொடங்குகிறது. 1945 மே அளவிலே அது முடிவடைகிறது. 6 ஆண்டுகள் இந்த உலகத்தை உலுக்கிய மிகப்பெரிய போர், லட்சக்கணக்கான மனிதர்களை அழித்த போர், இனி இந்த உலகத்தில் போரே வேண்டாம் என்கிற எண்ணத்தை உருவாக்கிய போர். அந்த போரினுடைய மிகப்பெரிய திருப்பமாக நடந்தது இந்த பார்பரோசா நடவடிக்கை தான். 2ஆம் உலகப் போரில் நாம் அறிவோம், ஆக்சிஸ் கண்ட்ரீஸ், அச்சு நாடுகள் என்று சொல்லப்படுகிற ஹிட்லர், முசோலினி, டோஜோ அவர்களை உள்ளடக்கிய ஜெர்மானிய, இத்தாலிய, ஜப்பானிய படைகள் வெற்றி பெற்று கொண்டிருந்த வரலாறு தான் முற்பகுதி. தொடங்கியதிலிருந்து தொடர்ந்து அவர்களுக்கு வெற்றி வந்து கொண்டே இருந்தது. ஏறத்தாழ ஐரோப்பாவை தங்கள் வசம் கொண்டு வந்துவிடக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அதை போலவே ஆசியாவில் ஜப்பானினுடைய படைகள் முன்னேறி கொண்டிருந்தன. அந்த நேரத்திலே தான் இந்த நடவடிக்கையை ஹிட்லர் முன்னெடுக்கிறார். அதற்கு அவர் வைத்த பெயர்தான் ஆபரேஷன் பார்பரோசா என்பது. 1941 மார்ச் மாதம் 30ஆம் தேதி அதற்கான ஒரு கலந்துரையாடலை தன்னுடைய இராணுவ தளபதிகளோடு ஹிட்லர் நடத்துகிறார். அதற்கு முன்பே அந்த திட்டம் அவருடைய மூளைக்குள் வந்திருக்கலாம். அவர் முதலாக வெளிப்படுத்தியதும் தன்னுடைய தளபதிகளோடு கலந்துரையாடியதும் அன்றைக்குத்தான். மார்ச் மாதம் 30ஆம் தேதி 41 தன்னுடைய தளபதிகளை எல்லாம் உட்கார வைத்துக்கொண்டு புதிதாக ஒரு திட்டத்தை நான் சொல்லப் போகிறேன். இந்த போர் தொடங்கியதிலிருந்து வெற்றியினுடைய பாதையிலே நாம் இருக்கிறோம். இன்னொரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நாம் நகர்வதற்கான ஒரு திட்டத்தை நான் சொல்லுகிறேன். நாம் சோவியத்தின் மீது படையெடுக்க இருக்கிறோம். இதனை இரகசியமாக வைத்து கொள்ள வேண்டும், வெளியில் சொல்லக்கூடாது என்று அவர் சொன்னதற்கு பிறகு ஏப்ரல், மே, ஜூன் என்று 3 மாதங்களுக்கு பிறகு அந்த நடவடிக்கை தொடங்குகிறது. அந்த 3 மாதங்கள் வரையில் அவர்கள் பேசாமல் எதுவும் செய்யாமல் இருக்கவில்லை. அதற்கான முன்னோட்டங்களை, அதற்கான அடித்தள வேலைகளை அந்த ஜெர்மானிய இராணுவம் செய்து கொண்டிருக்கிறது. ஹிட்லர் சொல்லுகிறார், நாம் சோவியத்தோடு நடத்தப் போகிற இந்த யுத்தம்தான் உலக வரலாறு பார்க்காத ஒரு போராக இருக்கப் போகிறது. அது அத்தனை எளிதன்று, ஆனால் அதை நாம் வென்றே தீர வேண்டும். ஒரு செய்தி உங்களுக்கு என்ன என்றால், நீங்கள் இந்த போரில் எந்த ஒரு கைதியை, சோவியத்தினுடைய படை வீரனை கைதியாக பிடித்தாலும் அவனை இங்கே கொண்டு வர வேண்டியதில்லை, சிறையில் அடைக்க வேண்டியதில்லை, அந்தந்த இடத்திலேயே கொன்று விடுங்கள் என்று ஹிட்லர் சொன்னது எந்த வரலாற்றிலும் எந்த போரின் நியாயத்திலும் இல்லாத ஒன்று. பிடிபடுகிற கைதிகளை சரிசமமாக நடத்த வேண்டும் என்பதுதான் ஒரு போர்க்களத்தினுடைய நீதி, நியாயம். எல்லாவற்றையும் தகர்த்து எறிந்துவிட்டு எத்தனை சிப்பாய்கள் பிடிபட்டாலும் அவர்களை அந்த இடத்திலேயே கொன்று ஒழித்து விடுங்கள் என்று ஹிட்லர் அறிவித்ததும் அன்றைக்குத்தான். அதற்கு பிறகு யூகோஸ்லோவியாவை உடைப்பது, அங்கே இருக்கிற பலரையும் தங்கள் வசம் கொண்டு வருவது, சோவியத்தை சுற்றி மற்ற நாடுகளினுடைய படையை, ருமேனியாவினுடைய படையை, மற்ற நாடுகளினுடைய படையை கொண்டு வந்து நிறுத்துவது, இப்படி பல்வேறு திட்டங்களுக்காக 3 மாதங்களை எடுத்துக்கொண்டு சோவியத் சற்றும் எதிர்பார்க்காத தருணத்தில் திடீரென்று ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஜெர்மன் சோவியத்தின் மீது நடத்திற்று. அந்த நாள்தான் 1941 ஜூன் மாதம் 22ஆம் தேதி. அந்த நடவடிக்கைக்குத்தான் பார்பரோசா நடவடிக்கை என்று பெயர். அந்த நடவடிக்கை எப்போது தொடங்கிற்றென்றால் அதிகாலை 3 மணிக்கு தொடங்கிற்று. சோவியத்தினுடைய வீரர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், இப்படி ஜெர்மனி தன்னை வந்து தாக்கும் என்று கூட நினைத்து பார்க்காமல் இருந்த நேரம். அதற்கு ஒரு காரணம் உண்டு. ஜெர்மனியும் சோவியத்தும் ஏற்கனவே ஒரு ஒப்பந்தத்தை போட்டு கொண்டிருந்தார்கள். இந்த போரில் ஒருவர் மீது ஒருவர் தாக்குதல் நடத்துவதில்லை, ஒருவரை ஒருவர் சார்ந்திருப்பதும் இல்லை, இதில் 2 பேருக்கும் தொடர்பு இல்லை என்று ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருந்தார்கள். எனவே ஒரு நாடும் ஜெர்மன் தங்கள் மீது தாக்காது என்றுதான் சோவியத் நாடு கருதி கொண்டிருந்தது. எல்லா ஒப்பந்தங்களையும் எல்லா நியாயங்களையும் மீறி
திடீரென்று சோவியத்தை தாக்கி சோவியத்தினுடைய மிகப்பெரிய அந்த நாட்டின் பரப்பளவை தான் கைப்பற்றிவிட வேண்டும் என்று ஹிட்லர் முடிவு செய்தார். எனவே அதன் காரணமாக இந்த திட்டத்தை அறிவித்து அன்றைக்கு அதிகாலை 3 மணிக்கு சோவியத்தினுடைய வீரர்களெல்லாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லையோரத்தில் உறங்கி கொண்டிருந்த நேரத்தில் அந்த போர் அறிவிக்கப்பட்டது. எவ்வளவு பெரிய படைகளை கொண்டு அந்த போரை ஹிட்லர் நடத்தினார் என்றால் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பல்லாயிரக்கணக்கில் படை வீரர்கள், 3000 டேங்குகள், 2000 போர் விமானங்கள், அப்படிப்பட்ட அந்த தொகையில், அவ்வளவு பெரிய தொகையில் எந்த போரும் அதற்கு முன்னால் நடந்ததில்லை என்கிற வகையில் 3000 டேங்குகள் அணிவகுத்து நிற்க, 2000 போர் விமானங்கள் புறப்பட தயாராக இருக்க, சட்டென்று அதனை ஹிட்லர் அறிவித்தார். ஜெர்மன் நாட்டு வானொலிகள் அன்றைக்கு காலை 7 மணிக்கு ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்லின. இதுவரையில் நாம் நடத்தி கொண்டிருக்கிற போரில் வெற்றி பெற்றிருக்கிறோம். மேலும் ஒரு பெரிய வெற்றிக்கான திட்டம் இன்றைக்கு தொடங்குகிறது. நம் நாட்டை, நம்முடைய எதிர்காலத்தை நம் படை வீரர்களிடம் முழுவதுமாக ஒப்படைக்க வேண்டிய நிலைக்கு நான் வந்திருக்கிறேன். ஜெர்மனியினுடைய முன்னேற்றத்திற்கு, ஒரு புதிய ஜெர்மனியை உருவாக்குவதற்கு இந்த நடவடிக்கையை எடுப்பதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை என்று அன்றைக்கு ஹிட்லர் சொன்னார். இப்போதும் நாம் அதுபோல குரல்களை கேட்கிறோம். புதிய ஜெர்மனியை உருவாக்கப் போகிறேன், புதிய ஜெர்மனியை உருவாக்கப் போகிறேன் என்று சொன்ன ஹிட்லர் இருந்த ஜெர்மனியையும் அழித்துவிட்டு போனார் என்பதுதான் வரலாறு. அப்படி தொடங்கி அந்த பார்பரோசா நடவடிக்கை 6 மாத காலம் மிக கடுமையாக நடந்தது. 8 வாரங்களுக்குள் சோவியத் முழுவதையும் தன் வயம் ஆக்கிவிட வேண்டும் என்பதுதான் ஹிட்லரின் திட்டம். முதல் 3 வாரம் அவர் நினைத்ததைப் போலவே நடந்தது. அந்த படைகள் பல கிலோமீட்டர், ஏறத்தாழ 200 கிலோமீட்டருக்கு முன்னேறின. அங்கே லெனின் கிராடை நெருங்கி விடுவார்கள் என்கிற அளவுக்கு அந்த நிலை போயிற்று. 3 வாரங்களுக்கு பிறகு அந்த போர் எப்படி திசை திரும்பிற்று, அதன் முடிவு என்னாயிற்று என்பதை வரலாறு அறிந்த நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் அந்த 2ஆம் உலகப் போரின் மைய புள்ளியாக இருந்த ஒரு பெரிய புதிய திருப்பத்தை கொண்டு வந்த நடவடிக்கை தான் பார்பரோசா நடவடிக்கை. கற்ற கல்விக்கு ஏற்ப வேலை வாய்ப்புகளை அமைத்துக் கொள்வது என்பது மிகவும் கடினமான ஒன்றாகின்றது. எனவே கற்ற கல்விக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகள் எவை என்பதை பற்றியும், வேலை வாய்ப்புகளுக்கு ஏற்ற கல்வி முறைகள் எவை என்பதை பற்றியும் அறிந்து கொள்வதே இந்த பகுதி. நம் வீடியோலே நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். இன்றைய டாபிக் வந்து ஒருவருக்கு எதற்கு நிதிநிலை திட்ட ஆலோசனை தேவை, அதாவது ஆங்கிலத்தில் கூற வேண்டுமென்றால் எதற்கு ஃபினான்ஷியல் பிளானிங் தேவை. வள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி மிகவும் தெளிவாக மிகவும் அழகாகவும் சொல்லியிருப்பார். இயற்றலும் ஈற்றலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லத்தரசன்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம பணம் சம்பாதிப்பதுக்கு முன்னாடியே எவ்வளோ சம்பாதிக்க போகிறோம், சம்பாத்திய பணத்தை எவ்வளோ யூசேஜ் பண்ண போகிறோம், எவ்வளோ செலவு பண்ண போகிறோம், எவ்வளோ மிச்சம் மீதி எடுத்து வைக்க போகிறோம் என்பது மிகவும் தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இது வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவராக சொன்னார். ஆல்மோஸ்ட்டு பிசிஇ 3000 பார்த்தோம்னாக்கா சாணக்கியர் என்ன சொல்லியிருப்பாருனாக்கா, ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கணும்னாக்கா, சம்பாதித்த பணத்தில் முதல்ல வருங்கால தேவைக்கு எடுத்து வச்சிடணும், முதல் ஆப்ஷன். ரெண்டாவது வந்து எமர்ஜென்சி ஃபண்டாக எடுத்து வைக்கணும். 3வது வந்து தான் டுடே எசென்ஷியல். 4வது தான் ஃப்யூச்சர் கமிட்மெண்ட். 4வது தான் பிஸ்டவல் ஃப்யூச்சர் ஆஸ்பிரேஷன் லெவலுக்கு வைக்கணும்னு சொல்கிறாப்பில். ஆனால் இன்றைக்கி மக்கள் என்ன பண்ணுறாங்க, பிஸ்டவல் வந்துச்சு, நியூ இயர் வரப்போகுது, நியூ இயர்க்கு வந்துச்சு, பணம் இல்லை என்ன பண்ணுவாங்க, கடனை வாங்கி நியூ இயரை செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. அது எவ்வளோ ஒரு கொடூரமான லைஃப் பாருங்கள். மக்கள் வந்து அந்த காலத்தை சொல்லிப்பாங்க, கடன் பட்டார் நெஞ்சான் போல் கலைஞனான இளைஞர் வேந்தன். அப்போ கடன் என்பது எவ்வளோ ஒரு கொடூரமான வார்த்தை பார்த்தீங்களா. இதே தான் வள்ளுவர் இன்னொரு குறள்னு சொல்லியிருப்பார். என்னன்னு சொல்லி போனால், நெருப்புணில் தூஞ்சலம் ஆகும் நிறப்புணில் யாதென்றும் கண்பாடு அரிது. அதாவது ஒரு மனிதனால் நெருப்பின் மீது கூட உறங்க முடியும், ஆனால் வறுமைப்படுத்தும் பாட்டில் தூங்குவது என்பது இயலாத காரியம். அப்போ அந்த வறுமையை பற்றியும் அந்த கடனை பற்றியும் எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த வறுமையும் கடனும் வாங்காமல் இருக்கணும்னாக்கா உங்களுக்கு ஒரு சிறந்ததோர் நிதிநிலை திட்டம் மிகவும் அவசியம். அந்த நிதிநிலை திட்டம் எப்படி இருக்க வேண்டும் எப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நாம் வந்து ஒரு 20 ஃப்ளோர் பில்டிங் கட்டுறோம். அந்த 20 ஃப்ளோர் பில்டிங் கட்டணுன்னாக்கா என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒரு ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், ஆல்மோஸ்ட் ஒரு 20-30% ப்ராஜெக்ட் காஸ்ட்டில் 20-30% பேஸ்மெண்ட்டுக்காக யூஸ்வைஸ் பண்ணுவோம்.
பேஸ்மெண்ட்டு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த 20 ஃப்ளோரோ 25 ஃப்ளோரோ பில்டிங்கோ இன்னும் ஸ்ட்ராங்காக காலங்காலமாக நீடித்து இருக்கும். அது வந்து பில்டிங்குக்கு. ஆனால் அதே போல் தான் நம்ம பர்சனல் ஃபினான்ஷியல் பிளானிங்குக்கும் நமக்கு ஒரு பிரமிடு இருக்குது, ஃபினான்ஷியல் பிரமிடு. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன வரும்னாக்கா ப்ரொடெக்ஷன், ரெண்டாவது ஸ்டேஜ் ரிஸ்க் ஃப்ரீ க்ரோத், மூணாவது க்ரோ வித் ரிஸ்க், நாலாவது ஸ்டேஜ் ஹை க்ரோத், அஞ்சாவது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன். இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முதலீடு சேர்ந்து கொண்டு வர வேண்டும். இப்போது ப்ரொடெக்ஷன் என்னென்ன இருக்கணும்னாக்கா ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ், பென்ஷன், மெடிக்ளைம் இருக்கணும். ரிஸ்க் ஃப்ரீ க்ரோத் என்னென்ன இருக்கணும்னாக்கா பேங்க் டெபாசிட்ஸு, கேஷ் அட் பேங்க், இதை மாதிரி ஒரு முதலீடாக இருக்கணும். க்ரோ வித் ரிஸ்க் என்னென்ன இருக்குனாக்கா பாண்ட் ஃபண்டு, இன்கம் ஃபண்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கணும். ஹை க்ரோத் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா ரியல் எஸ்டேட், ஷேர்ஸு. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் என்னென்ன வரும், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனும் ரியல் எஸ்டேட்டும் ஹை க்ரோத்தில் இருக்கணும். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் முதலீடு பண்ணிக்கினே போனீங்கன்னாக்கா நிச்சயம் நீங்கள் மற்றவங்க கையில் எந்த காரணத்தை கொண்டும் கை நீட்டு கடனை வாங்கவும் மாட்டீங்க. நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னாக்கா அடுத்து வர ஜென்ரேஷன், அதாவது நம்மளுடைய ஜென்ரேஷனுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கை வந்து அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கலாம். அப்படி இல்லைனாக்கா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு வார்னிங் மாதிரி ஆகிடும். நீங்கள் பாருங்கள், பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புளெலாம் பாருங்கள், பாவம் கோடி கணக்கில் கடனை வாங்கிட்டு இன்றைக்கி ஊர் உலகத்தில் இல்லை, நாட்டிலையும் இல்லை. ஏன் அந்த நிலமை வந்தது சொல்லுங்க பார்க்கலாம். ஆரம்பத்தில் கடன் வந்து எல்லாருக்கும் பெருசாக தெரியாது. அதுமாதிரி சேமிப்போம் ஆரம்பத்தில் பெருசாக தெரியாது. ஒரு ஸ்டார்ட் பண்ணுவோம். நாளடைவில் வளர்ந்து நிற்பது சேமிப்புனாக்கா அப்பா இவ்வளோ பணம் சேர்ந்துச்சா பெருமிச்சு விடுவாங்க. இதுவே கடனாக இருந்ததுனாக்கா தலைமையில் துண்டு போட்டுன்னு ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு ஒரு விரக்தி ஆகிடுவாங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தோம்னாக்கா நம்ம டெய்லியும் பார்த்துன்னு இருக்கிறோம், இந்த இன்சிடென்ட்லாம் பார்த்தோம். அதெல்லாம் நமக்கு ஒரு மன வேதனை தான் ஏற்படுத்துது. இது வந்து எங்களை மாதிரி மக்கள் வந்து அவங்கள மீட் பண்ணி ஒரு இதெல்லாம் தப்பு, கடனை வாங்குறது தப்பு, கடனை வாங்கக்கூடாது, ஒரு நல்ல எஜுகேஷன் சொல்லலையோ அந்த ஒரு மன வருத்தம் இருக்குது. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம்னாக்கா இது மாதிரி டிவி நிகழ்ச்சியில் வந்து மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். எதுக்கு ஃபினான்ஷியல் பிளானிங்னு சொல்லிட்டு கடனை வாங்குறதுக்கு முன்னாடி 10 முறை யோசிங்க. இந்த கடனை வாங்குறீங்க, இந்த கடன் மூலம் எவ்வளோ ப்ராஃபிட் வரப்போகுது, எவ்வளோ கடனுக்கு கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்ட போகிறீங்க, எவ்வளோ நீங்கள் வீட்டுக்கு ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ண போகிறீங்க, கொண்டு போக போகிறீங்க அப்படின்னு கூட்டு கழிச்சு எல்லாமே பார்த்தோம்னாக்கா நிச்சயம் எல்லாருமே கடனை வாங்க மாட்டீங்க. இருக்கிறத வச்சு நிம்மதியாக வாழ கற்றுக்குவோம். அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங்கு தேவை. இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் ரெடி பண்ணோம்னாக்கா உங்களுக்கு வந்து இன்கம்லேயே 4 விதமான இன்கம் இருக்குது. அந்த 4 விதமான இன்கம்னு ஜெனரேட் பண்ணி தரத்துக்கு ஒரு நிதி திட்டம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அந்த 4 விதமான இன்கம் எதுன்னு பார்த்தோம்னாக்கா ஒன்று வந்து ஆக்டிவ் இன்கம், ரெண்டாவது செமி ஆக்டிவ் இன்கம், மூன்றாவது பார்த்தோம்னாக்கா பேசிவ் இன்கம் பட் நாட் கேரண்டட், நாலாவது பார்த்தோம்னாக்கா பேசிவ் இன்கம் வித் கேரண்டட். ஆக்டிவ் இன்கம்னா மைண்ட், பாடி, நம்மளுடைய நேரத்தை மூணுத்தையும் பயன்படுத்தி வருமானத்தை உருவாக்குவோம். அதாவது சேலரின்னு சொல்லுவோம். பிஸ்னஸ் இருந்தால் பிஸ்னஸ் இன்கம் சொல்லுவோம். செமி ஆக்டிவ் இன்கம் எதெல்லாம் சொல்லுவோம், நம்மளுடைய டிவிடெண்ட்டு, ரெண்ட்டு அதெல்லாம் சொல்லுவோம். அதற்கு வந்து நம்மளுடைய நேரத்தையோ நம்மளுடைய பாடியோ ஸ்பெண்ட் பண்ணி அவசியம் இல்லை. ரெண்ட்டுக்கெலாம் ஏதோ கட்டி விட்டுருப்போம், அது மூலம் ரெகுலராக வந்துனே இருக்கும். ஆனால் கேரண்டட்னு சொல்ல முடியாது. மூணாவது பார்த்தோம்னாக்கா பேசிவ் இன்கம் பட் நாட் கேரண்டட். அதெல்லாம் எதுனா பார்த்தோம்னாக்கா நம்ம தாத்தா இல்லை அப்பா வந்து ஒரு புக்கு எதிர்ப்பார், அந்த புக்கு மூலமாக ஒரு ராயல்ட்டி வரும். அந்த ராயல்ட்டி கூட மாதம் ரெகுலராக வருமானு தெரியாது. நாலாவது பார்த்தோம்னாக்கா பேசிவ் இன்கம் வித் கேரண்டட். இங்கே தான் என்னென்ன ஸ்கீம் பார்த்தோம்னாக்கா ஒரு ஓய்வு கால திட்டம், அதாவது பென்ஷன் பிளான், கவர்மெண்ட் ஆனிட்டி பிளான். இன்றைக்கி பார்த்தோம்னாக்கா புதுசாக சேர எம்ப்ளாய்க்கு ஸ்டாஃப் பர்சனுக்கெலாம் வந்து கவர்மெண்ட்டே பென்ஷன் தரதில்ல. அதனால் நாம் என்ன பண்ணோம்னாக்கா எப்போ ஆக்டிவ் இன்கம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கே கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறோம். ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு நமக்கு அந்த ஆக்டிவ் இன்கம் ஈக்குவலாக நம்மளுடைய பேசிவ் இன்கமை டெவலப் பண்ணிக்கணும். அந்த பேசிவ் இன்கம் எப்படி இருக்கணும்னாக்கா 1ஆம் தேதி ஆனால் பேங்க் ஷட்டர் ஓப்பன் பண்ணுறாங்களோ இல்லையோ உங்களுடைய அக்கௌண்ட்டில் நீங்கள் எதிர்பார்க்குற உங்களுடைய செலவுகளை மீட் அவுட் பண்ணுற அந்த பணம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடணும். அப்படி கிரெடிட் ஆகிடுச்சுனாக்கா நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக இன்னொரு 10 வருஷம் தைரியமாக இருந்துட்டு போகலாம்ல, தைரியமாக ஹாப்பியான ஒரு வாழ்க்கையை வாழலாம்ல. அதற்கு தான் உங்களுக்கு நிதி திட்டம் தேவை. இன்றைக்கி பார்த்தோம்னாக்கா ஆனால் பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா நான் தன்னுடைய குழந்தைங்களுக்கு வந்து நான் சம்பாதிக்கிட்ட என்னுடைய குழந்தைங்களுக்கு தான் இதை ஒரு கம்ஃபர்டபுள்
வாழ்க்கையை தரணும், ஒரு கம்ஃபர்டபுளாக ஸ்கூலிங் தரணும், ஒரு கம்ஃபர்டபுளாக வீட்டை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கோ இல்லை அவங்களுடைய பிள்ளைகளுக்கோ ஒரு நிதி சம்மந்தமான எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களுக்கு கற்று தரதில்ல. எனக்கு நம்ம நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம், நான் பட்ட கஷ்டம் என்னோடய குழந்தை படக்கூடாது. அது தப்பான அபிப்பிராயம், தப்பான எடுத்துக்காட்டு. நிதி சம்மந்தமான எஜுகேஷனை நம்மளுடைய குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுத்துட்டு பணம் எப்படி மல்டிப்ளிகேஷன் ஆகும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்கு உங்களுக்கு இந்த நிதி நிலை திட்டம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு உங்களை மற்றொரு நிகழ்ச்சியில் இன்னும் பல உபயோகமான தகவலோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.